I'm so happy to be here. உங்கள் மத்தியில் இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். என்னை இங்கே அழைத்து அருமையான போதவர் கைவல்யம் அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஊர். ஏன்னா நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் திருச்சியில் இருந்து ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டேன். முழு நேர ஊழியத்துக்கு வந்ததும் நான் திருச்சியில் தான். கல்லூரியில் லெக்சராக இருந்தேன் பிஷப்பூர் காலேஜில். அதுக்கப்புறம் என்னுடைய வேலையை ராஜினாமா செய்துட்டு முழு நேர ஊழியத்தில் வந்தேன். 2000 சென்னைக்கு போனேன். 2002 சபையை ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளாக சபையை நடத்தும்படிக்கு தேவன் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் எனக்காகவும் என்னுடைய மனைவிக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். எனக்கு ஒரே ஒய்ஃப் தான். அல்லேலூயா. எனக்கு 3 பிள்ளைங்க. தேவன் எங்களோடு கூட இருந்து செய்த எல்லா காரியங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. சங்கீதம் 23 யாருக்கு மனப்பாடமாக தெரியும்? நான் கேட்கலையே, யாருக்கு தெரியும் தான் கேட்டேன். எல்லோரும் சொல்லிடுவீங்க போல் இருக்கே. ஓகே சரி, வாலிப பிள்ளைங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை கேட்குற மாதிரி, எனக்கு கேட்குற மாதிரி சொல்லணும். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க தெரியுமா? கர்த்தர் இந்த மனப்பாடம் பண்ணி ஸ்கூலில் படித்த மாதிரியே சொல்லக்கூடாது. அல்லேலூயா. எந்திரிச்சு நின்று சொல்கிற மாதிரி சொல்லணும். சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தர் நான் தாழ்ச்சி அடையேன் மேய்த்து. இந்த சைடு பார்க்கலையான்னு பசங்க சந்தோஷம். ஏன்னா நல்ல வேலைக்கு அங்கிட்டு திரும்பினாரா, நம்மள்ட்ட ஒன்றுமே சொல்லலைன்னு. கொஞ்சம் சத்தமாக நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சத்தமாக மொதல் வசனம் 2ஆம் வசனம் வரைக்கும் உயிர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கோமா ஸ்டேஜுக்கு போயிடும். அப்படியே கடைசியில் போயிட்டு இந்த கடைசியாக சொல்லுவோம் பாருங்கள், நன்மை கிருபை ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டில். அது மட்டும் சத்தமாக வந்துடும். அல்லேலூயா. ஓகே, 6ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அல்லேலூயா. சங்கீதம் 23 செய்தி நிறையா கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் நான் ஆண்டவர் சொன்ன சில வார்த்தைகள் உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனை பேருக்கு என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை வேணும்? சில பேர் இந்த அரக்கை உயர்த்தினீங்கன்னா பாதி நன்மை, முழுக்கை உயர்த்தினா முழு நன்மை. எத்தனை பேருக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை வேணும்? எத்தனை பேர் 2000 ரூபா வேணும்னா முதல்ல எனக்கு தெரியாமல் விட்டுற போதும் 2 கையும் தூக்குவான். அல்லேலூயா. ஓகே, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை, அப்புறம் கிருபை எல்லாம் என்ன பண்ணுதான்? என்னை தொடரும். எல்லாரும் சொல்லுங்கள், என்னை தொடரும். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது தெரியுமா? நன்மையையும் கிருபையும் நான் தேடி ஓடிக்கிட்டே இருக்கேனே தவிர என்னையை தேடி வரல. உண்மையா பொய்யா? நிறைய பேர் நன்மையை தேடி தேடி போகிறீங்க, நன்மையை தேடி தேடி போகிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேடி போகக்கூடாது. அது என்ன பண்ணணும்? உன்னைய அட்ரஸ் எங்கேப்பா? ஹலோ, அட்ரஸ் எங்கே இருக்குப்பா? ஆர்க் ஆஃப் ஜீசஸ் எந்த இடத்துல இருக்குது? பாலக்கரையில் அந்த இடத்துல எங்கே இருக்குப்பா அப்படின்னு கேட்டு 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 என்ன பண்ணணுமா? அது நம்மளை தேடி எத்தனை பேர் வரும்னு நினைக்கிறீங்க? ஆமென். இன்றைக்கி செய்தியை கேட்டு இதன்படி நடந்தால் நிச்சயமாக வரும். அல்லேலூயா. நீங்கள் நன்மையை தேட வேண்டியதில்லை. பக்கத்தில் கை கூடி சொல்லுங்கள், நீங்கள் நன்மையை தேட வேண்டியதில்லை, நன்மை உங்களை தேடும். ஆண்டவரே சொல்ல, நாளைக்காக என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. நாளைய தினம். ஹலோ, எப்படிங்க ஒரு நாள் கவலைப்படும்? மனுஷன் தான் கவலைப்படுவான். குருவியே கவலைப்படாதுன்னு போட்டிருக்கு, காக்கா கவலைப்படாதுன்னு போட்டிருக்கு. ஆனால் பைபிள் சொல்லுது ஒவ்வொரு நாளும் கவலைப்படுமா. என்ன தெரியுமா? ஐயோ இன்றைக்கி என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமே அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களே. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறி தேவனுக்கு செய்ய வேண்டியதை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த டேட் வந்தோன்னு யோசிக்குமா, ஐயோ இன்றைக்கி எப்படியாவது நான் ஒரு அற்புதம் செஞ்சு இந்த சகோதரிக்கு நான் அந்த காசை கொண்டு போய் கொடுத்தாகணுமே, ஏன்னா இந்த நாளில் என் பிள்ளை ஃபீஸ் கட்டணுமே அப்படின்னு அந்த நாள் கவலைப்பட ஆரம்பிச்சிருமா. இப்போ பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் கவலைப்படுறீங்களா? அந்த நாள் கவலைப்படுதா? ஆம்பளைங்களாம் நிறைய பேர் பேசவே மாட்டாங்க போல் இருக்கு. ஒன்லி வீட்டில் தான் மனைவியை சத்தம் போட்டு திட்டுறதோட முடியுது. பக்கத்தில் பார்த்து பேசுங்க. அல்லேலூயா. நல்ல பசங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஆமேன். ஓகே, கவனிங்க. நாளைய தினம் தன்னைதோட கவலைப்படும் இருக்கு. அப்போ பைபிள் வேறு என்னமோ சொல்லுது, நாம் வேறு என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதான் வித்தியாசம். பைபிள் சொல்கிறது, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நீ தேடு, நாளெல்லாம் உனக்காக கவலைப்படும்.
நாம் என்ன பண்ணுறோம், நாளெல்லாம் எனக்காக கவலைப்பட்டுக்கிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை தேடலை. அதை சிஸ்டர் சொன்னாங்க, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னா 1/2 மணி நேரத்தை பாதி அவங்களே போட்டாங்க. நம்ம பிள்ளைங்க பாருங்கள், திங்கிறது கூட ஒரு லட்டு எடுத்தால் பாதி லட்டை வாங்க தின்னுது, அப்படியே மொதமாக அப்படி உள்ளே போட்டுருது. நம்ம மட்டும் முழுசாக வேணும், ஆனால் அவருக்கு மட்டும் பாதி நேரம். சரி பாதி நேரம்னா இங்கிட்டு பார்க்குறாங்க, பாதி நேரம்னா எனக்கு வேணாம், அவ்வளோலாம் நான் ஜெபம் பண்ண முடியாது, வேணாம் 5 நிமிஷம் வேணாம், ஏச்சுப்பா காப்பாற்றிருங்கப்பா, ஆர்க் ஆஃப் ஜீசஸை ஆண்டவரே, இந்த ஒரு நாள் மீட்டிங்காக ஜெபம் பண்ணுற ஆண்டவரே ஆசீர்வச்சிருங்க. மொத்தமாக எங்கள் சுருக்கமான ஆசீர்வாதத்திற்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தான். அல்லேலூயா. எங்களுடைய சில பேர் சொல்லுவாங்க 1 கோடி ஸ்தோத்திரம். எப்படி உட்காந்து சொல்ல முடியலையா? மொத்தமாக சொல்லிடுறேன், 1 கோடி வச்சுக்க, 1 கோடி ஸ்தோத்திரத்தை. அல்லேலூயா. நம்ம அப்படியே ஓட்டி பழகிட்டோம். சரி, ஓகே. பைபிள் சொல்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நாளெல்லாம் நன்மை. என்ன? வாழ்நாளெல்லாம் நன்மை. எத்தனை பேருக்கு அது வேணும்? ஓகே. அதுக்கப்புறம் போட்டிருக்கு, நான் கர்த்தருடைய வீட்டிலே. அல்லேலூயா. பைபிள் நமக்கு கேரண்டி கொடுக்குது, வாழ்நாளெல்லாம் கேரண்டி கொடுக்குது. அல்லேலூயா. என்னைக்கு சைனா உள்ளே வந்துச்சோ அன்னையிலேருந்து இந்த கேரண்டிங்கிற பேரே எடுத்துட்டாங்க. ஜப்பான் உள்ளே இருக்கும்போது தான் கேரண்டின்னு இருந்துச்சு, வாரண்டின்னு இருந்துச்சு. கொடுத்தா ஒரு பொருள் சரியில்லை அப்படின்னு திருப்பி கொண்டு போய் கொடுத்தா அவன் சரி பண்ணி கொடுத்துருவான். ஆனால் சைனா போகும்போது சொல்கிறேன், பார் இது சைனா லைட்டு, செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போ, நாளைக்கு திருப்பி கொண்டாந்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்கிறாங்க தெரியுமா? நோ கேரண்டி, நோ கேரண்டி. ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் அவசரமாக அட்மிட் பண்ணி ஏதோ பண்ணுதுன்னு சொன்னீங்கன்னா முதல்ல கையெழுத்து வாங்குறேன். எதுக்கு தெரியுமா? நோ கேரண்டி. ஃபீஸ் எல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம், ஆனால் நீ பொழப்பங்கிறது கேரண்டி கிடையாது. ஆப்ரேஷன் பண்ணுவோம், ஆனால் நீ பொழப்பன்னு அல்லோ. வாழ்நாளெல்லாம் கேரண்டி யாருங்க கொடுக்குறா? லைஃப் டைம் கேரண்டி. அதாங்க நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. லைஃப் டைம் கேரண்டி கொடுக்குற ஒரே ஆர்கனைசேஷன் கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் தான். அல்லேலூயா. ஏன்னா பைபிள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு லைஃப் டைம் கேரண்டி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், லைஃப் டைம் கேரண்டி. அல்லேலூயா. ஆமாம், ஹார்ட் நிற்கிற வரைக்கும், லாஸ்ட் மூச்சு போகிற வரைக்கும் ஆண்டவர் நமக்கு கேரண்டி கொடுக்குறார். ஆமென். வாழ்நாளெல்லாம் நன்மை, வாழ்ந்த பின்பும் நன்மை. அல்லேலூயா. செத்து போயிட்டாயா அவ்வளோதான் கேரண்டி முடிஞ்சிருச்சா? நோ நோ நோ, இது இட்டர்னல் லைஃப் கேரண்டி. அல்லேலூயா. அப்படி தானே போட்டிருக்கு, நீடித்த நாட்களை. செத்த பிறகு என்ன நாள்? எத்தனை பேர் கல்லறையில் ஒண்டி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி என்ன தேதி? நான் வந்துட்டு போய் கேட்ட பதில் சொல்லணும். ஆனால் பைபிள் சொல்லுது பாருங்கள், வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? அதுக்கப்புறம் நான் கர்த்தருடைய வீட்டில் இருப்பேன். ஆமென். கர்த்தருடைய வீட்டில் எவ்வளோ நாள் இருப்பேன்? நீடித்த நாட்களாக இருப்பேன். என்னை தேடி ஒரு நாள் ஒரு இன்சூரன்ஸ், நமக்கு தான் தெரியும் இன்சூரன்ஸ்காரங்க வந்து பக்கத்தில் ரெஃபர் பண்ணுங்க கூப்பிட்டு வருவாங்க. இங்கே இன்சூரன்ஸ் பண்ணீங்க யாராவது இருந்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க. இன்சூரன்ஸ் பண்ண வந்து கேட்பாங்க, சார் நீங்கள் உங்களுக்கு வயசு என்ன? 34. ஓகே ஓகே. நீங்கள் ஒரு 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகிறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? வீட்டில் தான் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? உங்கள் பிள்ளைங்க உங்கள் காப்பாற்ற போயிட்டாங்கன்னா அப்போ உங்களுக்கு லைஃப்பில் ஒன்றும் இல்லை, கேரண்டி இல்லை. வருமானம் வர வரைக்கும் தான் கேரண்டி. நீங்கள் பென்ஷனுக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கலாமே. திடீர்னு பொசுக்குன்னு போட்டுன்னு போயிட்டீங்கன்னு வச்சுங்க, கோவிட் மாதிரி வந்து, அப்போ பிள்ளைங்களெல்லாம் காப்பாற்றணுமே, அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கலாமே. உட்காந்து 1 மணி நேரம் அந்த அம்மா பேசுனுச்சு. நானும் உட்காந்து சின்சியராக கேட்டேன். நான் அந்த அம்மாட்ட முடித்தோன்னே நான் ஒரு கேள்வி கேட்டேன், அம்மா செத்த பின்பு ஏதாவது இன்சூரன்ஸ் இருக்காமான்னு கேட்டேன். ஆமாம், நீங்கள் செத்துட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு. நான் அதை கேட்கலாம்மா, செத்த பின்பு எனக்கு எதாவது இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்டேன். அந்த அம்மா அப்படியே முடிச்சிச்சு. இருங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பூமியில் வாழ்கிறதுக்கு இன்சூரன்ஸ் சொன்னீங்க, நான் ஒரு இன்சூரன்ஸ் சொல்கிறேன், கேட்குறீங்களான்னு. என்ன? அதுதான் அந்த வசனம் சொன்னேன், நீ மரித்த பின்பு நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டில் இருக்கிறதுக்கு நான் சொல்கிற ஒரு இன்சூரன்ஸு. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நமக்கு ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்குறாரு. என்ன இன்சூரன்ஸ் தெரியுமா? என்ன இன்சூரன்ஸு? வாழ்நாளெல்லாம் நன்மை, வாழ்ந்த பின்பு நீடித்த வாழ்வு. அல்லேலூயா. இது எப்படி பாஸ்டர் கிடைக்கும்? பைபிள் தான் சொல்லியிருக்கேன் நல்லா கிடைக்கும். அப்படி கிடைக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 5 வசனம் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி ஒரு 5 வசனம் இருக்குது. இப்போ சொல்லுங்கள், முதல் வசனம் என்ன? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இது யாரை பார்த்து சொல்கிறது? மேய்ப்பன் யார்? மேய்ப்பனை பற்றி எது சொல்லணும்? ஆடு தானே சொல்லணும். அப்போ நம்மலாம் யாருங்க? கர்த்தருடைய ஆடு. அல்லேலூயா. அப்படி தானே போட்டிருக்கு, அவர் கைக்குள்ளான ஆடுகளுமா இருக்கிறோம். ஆமே. நம்மலாம் யாருங்க? மாடு கிடையாது. நம்மலாம் யார்? பக்கத்தில் பார்த்து சொல்லணும், நம்மலாம் மாடு கிடையாது. நம்மலாம் யாருங்க? ஆடுக்கும் மாடுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. மாடு முட்டி தள்ளிடும். ஆமேன். ஆடு என்ன பண்ணும்? அப்படியே மேய்ப்பன் பின்னாடி போய்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்மளாம் ஆண்டவர் பைபிளில் ஆடுன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ எல்லாரும் சொல்லுங்கள், ஆடு தன் மேய்ப்பனை பற்றி என்ன சொல்லுது? அதை வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் நான் தாழ்ச்சி அடையேன். பைபிளை வாசிக்கும் போது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிள்ளைய சொன்ன மாதிரி படப்படன்னு சொல்லக்கூடாது.
எப்பயுமே பைபிளை கொஞ்சம் நிறுத்தி வாசிக்க பழகணும். இந்த வசனத்தை நான் எப்படி வாசிக்கிறேன் பாருங்க. எனக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பனாக இருக்கிறார், இதுக்கும் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், இதுக்கு என்ன வித்தியாசம்? ஏன்னா ரெண்டும் ஒன்று தானே பாஸ்டர். முதல்ல என்ன சொன்னேன்? எங்க ப்ரெஷர் கொடுத்தேன்? கர்த்தர் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பனா இருக்கிறார். கர்த்தர் என் சொல்லுங்க சொல்லுங்க கர்த்தர் என் மேய்ப்பனா இருக்கிறார். அவர் என்னுடைய ஒரு 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 எஜமானா இல்ல, அவர் என்னுடைய எப்படி இருக்கிறாரு? மேய்ப்பனா இருக்கிறாரு. அப்ப இந்த மேய்ப்பனா இருக்காரு ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது அதுல இருக்கிற கேரக்டர் விளங்கும். கர்த்தர் என் மேய்ப்பனா இருக்கிறான்னு சொல்லும்போது அவருக்கு எனக்கு இருக்கிற உறவு விளங்கும். இப்ப மாத்தி நான் சொல்ல பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பனா இருக்கிறார். இதுல எங்க ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கேன் இந்த வார்த்தையா? கர்த்தர்ல யார் என் மேய்ப்பர்? சார் ஆன்சர் சொல்லுங்க. கர்த்தர் யார்? யார் என் மேய்ப்பர்? கர்த்தர். என்னை மேய்ப்பனா இருக்கிறது யார் தெரியுமா? அண்ட சராசரத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அல்லேலூயா. இந்த ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி மாற்றி சொன்னீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நிறைய பேர் இதை மனப்பாட வசனமாக படித்து மனப்பாடமாக பேசி பார்த்துட்டோமே தவிர இந்த வார்த்தையில் இருக்கிற ஆழம் புரியாமலே இருக்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அந்த ஆடு தன்னை பற்றி சொல்லுது, எனக்கு ஒரு குறையும் வராதுப்பா, எனக்கு ஒரு குறையும் வராது. ஏன் தெரியுமா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த இந்த பகுதியில் கர்த்தரை நீங்கள் நிறையா பார்க்க முடியும். கர்த்தர் மனிதனுக்கு என்ன செஞ்சார் பார்க்க முடியும். ஆனால் இன்னைக்கு நான் வேற ஒரு ஆங்கிள் உங்கள்கிட்ட பேச போகிறேன். எனக்கு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். சரியா? இப்போ எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், ஆடு என்ன செய்தது? சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து கேளுங்க. ஆடு என்ன செய்தது? கர்த்தர் என் மேய்ப்பனாக இருக்கிறாருன்னா ஆடு என்ன பண்ணுச்சு? அதில் அவர் மேய்ப்பனாக இருக்கிறதுக்கு விட்டு கொடுத்துச்சு. அல்லேலூயா. அந்த வார்த்தையில் ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ஆடு இன்னைக்கு ஆடு அந்த மேய்ப்பனை எப்படி பார்க்குது, அங்கே ஆடு என்ன செய்ய வேண்டி இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். இந்த ஆடு தாழ்ச்சி அடையாமல் வாழணும். தாழ்ச்சி அடைதல் என்றால் என்ன அர்த்தம்? குறைவுபட்டு போகுதல், இல்லாமல் போகுதல். பணம் இல்லை, குறைந்து போயிருச்சு. ஆசீர்வாதம் குறைஞ்சு போயிருச்சு. ஆரோக்கியம் குறைஞ்சு போயிருச்சு. வீட்டில் சமாதானம் குறைஞ்சு போயிருச்சு. பைபிள் சொல்லுது குறைஞ்சே போகாதுன்னு. ஆமேன்னு சொன்னவங்களுக்கு மாத்திரம் ஆண்டவரே கொடுங்கப்பா. அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லாமல் வாய் உம்முன்னு மூடிக்கிட்டு இருக்கிறவங்க அப்படியே மூடிட்டு இருக்கட்டுப்பா. தோத்திரம். ஆண்டவரே கவனிச்சுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பக்கத்தில் எழுதி கொள்ளுங்க, உறவு. அது முதல் வசனத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் அப்படியே தான் இருக்கிறார். கர்த்தர் மாறல. கர்த்தர் ராஜாவாக இருக்கிறாரு, அவர் எஜமானா இருக்கிறாரு, அவர் அப்படியே தான் இருக்கிறாரு. அவரிடத்துல ஒரு மாற்றமும் இல்லை. இந்த ஆடு அந்த கர்த்தரை தன்னுடைய மேய்ப்பனாக ஏற்றுக்கொண்டு விட்டது. அல்லேலூயா. ராஜாவாக ஏற்றுக்கொள்றது வேற, கணவனாக ஏற்றுக்கொள்றது வேற, சகோதரனாக ஏற்றுக்கொள்றது வேற. ஆனால் இந்த ஆடு சொல்லுது, கர்த்தர் என் மேய்ப்பனாக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை நடத்தக்கூடிய அதிகாரத்தை நான் அந்த கர்த்தருக்கு கொடுத்து விட்டேன். அல்லேலூயா. நான் இனி எனக்கு சொந்தம் அல்ல. முதல்ல நாம் எல்லாரும் ஆண்டவருக்கும் எனக்கு இருக்கிற உறவை சரி பண்ணாம வாழ்நாளெல்லாம் நன்மை வராது. அதுதான் அதனுடைய அர்த்தம். நிறைய பேர் 6வது வசனத்தில் வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும், வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எனக்கு தான் உறவே இல்லையே. நீ எங்கிட்ட போயிட்டு இருக்கிற, நான் எங்கிட்ட போயிட்டு இருக்கிறேன். என்னுடைய நோக்கம் வேறு, என்னுடைய திட்டம் வேறு, என்னுடைய தரிசனம் வேறு. ஆனால் நீ எதுலையுமே இல்லை, உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. எப்படி வாழ்நாளெல்லாம் நன்மை உன்னை தொடரும்? நல்லா கவனிங்க. சூரியன் இந்த பக்கம் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. சூரியனை பார்த்து நீங்கள் போனீங்கன்னா எது பின்னாடி வரும்? நிழல் இருக்கு பாருங்க, நிழல் பின்னாடி வரும். ஒருவேளை நீங்கள் நிழலை பிடிக்கிறதுக்காக போனீங்கன்னா சூரியன் பின்னாடி வருமா? நிழல் உங்களை விட்டு என்ன பண்ணும்? தூரம் போய்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் நன்மையை தேடி தேடி போகிறாங்க, நன்மை கிடைக்கல. நன்மைக்காக சாமியை மாற்றிக்கிறாங்க. இந்த சாமி சரி கிடையாதுப்பா, அந்த சாமி தான் பணக்கார சாமி, அதை நம்ம பணக்கார சாமி வச்சுக்குவோம். இந்த சாமி குழந்தை கொடுக்க மாட்டேங்குது, சரி இதை தூக்கி போடு. அடுத்த குழந்தை கொடுக்குற சாமி எது இருக்குது? அந்த சாமியை போட்டுக்கோ. புருஷன் செத்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சாமி, எந்த சாமி இருக்குது? அதனால் அந்த சாமிக்கு அதை செஞ்சுக்குவோம். நான் சொல்கிறேன், நன்மையை தேடி போவதினாலே நன்மை உங்களை தொடர வராது. பக்கத்தில் நல்லா கை கொடுத்து சொல்லுங்கள், நன்மையை தேடி போனால் நன்மை விட்டு போய்கிட்டே தான் இருக்கும். நீதியின் சூரியனாக இயேசுவை தேடி போனா எது நம்ம தேடி வரும்? அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, நன்மையை நீங்க தேடணுமா, நன்மை உங்களை தேடணுமா? நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அப்ப நன்மை தான் நம்மளை தேடி வரணும்.
ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரணும். பணம் என்னை தேடி என் வீட்டுக்கு வரணும். ஆமென். நான் ஓடுறவன்ல. எத்தனையோ விசுவாசிகள், எத்தனையோ ஊழியர்கள் இதை அனுபவித்திருக்கிறாங்க. கல்யாணம் வச்சுட்டேன், காசு எங்கே இருக்குன்னு தெரியல, முழங்கால் போட்ட இடத்துல ஜெபம் பண்ணுறாங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. ஏன் எப்படி நடக்குது? ஒரு முறை எங்கள் சர்ச்சில் ஒரு பொண்ணு என்னென்னா அவங்க அப்பா அம்மா குடிகாரரு, அதனால் அவங்க அப்பா விட்டு வந்துட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு 4 பிள்ளைங்க. ஸோ அதனால் இதில் ஒரு மூத்த பொண்ணு. ஸோ அதனால் இவள் வீட்டு வேலை தான் செஞ்சு தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இருந்த சின்ன வீடு, அந்த சின்ன வீட்டில் நாங்கள் அந்த பைபிள் குவிஸ் எல்லாம் வைக்கும்போது இந்த 1 ராஜாக்களில் எலியாவை பற்றி படிச்சுட்டு இருக்கு அந்த பொண்ணு. அப்போ திடீர்னு அப்போலேருந்து நமக்கு தோணுச்சு, சே எலியாவுக்கெல்லாம் காகத்தை வச்சு அற்புதம் செஞ்சுருக்கிறாரு ஆண்டவர், நமக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரான்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அந்த ஊரில் சென்னையில் திடீர்னு அப்போ மழை வந்து அவங்க வீட்டிலலாம் தண்ணி ஆயிடுச்சு. அந்த பிள்ளைங்களையெல்லாம் அந்த அடுப்படி அந்த மேடை மேலே உட்கார வச்சுட்டு அந்த அம்மா இரவெல்லாம் தூங்காமல் இருந்தோன்னே அடுத்த நாள் இந்த அம்மா யோசித்தாங்க, எப்படியாவது ஒரு வீட்டை காலி பண்ணி ஒரு வீடு எடுக்கணும். ஆனால் வீடை மாற்றணுன்னா இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு, அந்த பாத்திரங்களை கொண்டு போகிறதுக்கு கூட காசு இல்லை. இந்த அம்மா என்ன பண்ணன்னு தெரில. பக்கத்தில் ஒரு வீடு ரெடி ஆயிடுச்சு. அப்போ இங்கே இருக்கிற அட்வான்ஸை வாங்கி இங்கே கொடுத்துடலாம். ஆனால் எப்படி போகன்னு தெரில. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, காலையில் எழுந்திரிச்சு, ஆண்டவரே எலியாவை காகம் கொண்டு போஷித்த தெய்வமே எங்களை போஷிப்பீராக அப்படின்னு ஜெபம் பண்ணிவிட்டு வீடு பாத்திரம் தைக்க போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தா அங்கே உங்களுக்கு தெரியும், இந்த லாரியில் தண்ணி வரும்போது பிடிச்சி வைப்பாங்கல்ல, அது மாதிரி பிடிச்சி குடமாக வச்சு அதை மூடி போட்டிருக்கிறாங்க. இவங்க வீட்டில் ஒன்றுமே தான் கிடையாது. ஒவ்வொருத்தரும் வீட்டு வேலைக்கு போகிறாங்க, சகோதரிகள்லாம் வீட்டு வேலைக்கு போவாங்க. அதனால் சாவியை வாசலில் வச்சுட்டு போவாங்க. வந்து சாவி எடுத்து ஒரு ஆள் திறந்து உள்ளே போய்க்கும், இப்படி வச்சு சாவி வச்சுட்டு போவாங்க. ஸோ இந்த பொண்ணு வேகமாக போயிட்டு சாவி எடுக்கலான்னு போய் சாவி எடுத்து திரும்பி பார்த்தா குடிக்கிற தண்ணி குடத்து மேலே ஒரு காக்கா உட்காந்துருக்கு. உங்களுக்கு டென்ஷன் ஆகி போச்சு. ஐயோ தண்ணி எதாவது அசிங்கம் பண்ணிருச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்புறம் நமக்கு அம்மாட்ட வந்தால் உத கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சூ அப்படின்னு விரட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு வந்து ஏதாவது அசிங்கம் உள்ளே கிடக்குதா அப்படின்னு பார்த்தா 5 100 ரூபா நோட்டு மடித்து உள்ளே கிடக்கு. அல்லேலூயா. நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு ஒன்றும் நடக்கலையா. நாளையிலேருந்து நான் காக்காவுக்கு சோறு வச்செல்லாம் பார்க்க போகிறேன், ஏதாவது வருதான்னு. ஒன்றும் வராது. ஆமென். தண்ணியில் போட்டு போயிருக்கு. நான் இன்றைக்கி சொல்கிறேன், கர்த்தர் காகங்களை கொண்டு போஷிக்கிறவர். அல்லேலூயா. இந்த அம்மா நினச்சிச்சு எய்த்தாப்பில் ஒரு கறிக்கடை இருக்குது, அந்த கறிக்கடையிலேருந்து எவனா தண்ணி அடித்து வந்துட்டு இங்கே போட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்கே போய் கேட்டால் யாருமே இல்லைண்டா. ஒரு 500 ரூபா நோட்டுனா பரவாயில்ல, 5 100 ரூபா நோட்டு மடித்து காக்கா கொண்டாந்து தண்ணியில் போட்டு போயிருக்கு. 3 நாள் வச்சுருந்தாங்க. கேட்டுலாம் பார்த்தாங்க, யாருமே இல்லைன்ன பிறகு 3 நாள் கழித்து அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போனாங்க. 300 ரூபாய்க்கு ஒரு தட்டு வண்டி பிடிச்சி போனாங்க. அல்லேலூயா. 500 ரூபாய்க்கு 50 ரூபா தசவப்பாகம் போட்டாங்க. 150 ரூபாய்க்கு எனக்கு பிரியாணி போட்டாங்க. அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நன்மை உன்னை தேடி வரணும். வாலிப பிள்ளைங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம் தேடி பொம்பளை பிள்ளைகளை ஓடக்கூடாது. அல்லேலூயா. நல்ல பொண்டாட்டி கிடைக்குது, மாப்பிள்ளை கிடைக்குது, ஸ்டைலாலாம் இருக்கிறான் அப்படி இப்படின்னு கொஞ்ச நாள் அப்படி முடி விழுந்துரும். அல்லேலூயா. அழகாக இருக்கா, அசிங்கமாக இருக்கா, அப்படியே பார்த்துட்டு போகக்கூடாது. கர்த்தர் பாருங்கள், ஈசாக்கு தேவனை தேடி போனானா ரெபேக்கால ஆண்டவர் அங்கேருந்து அனுப்பி வச்சார். அல்லேலூயா. நாம் தேடி அலையக்கூடாது. இது நமக்கு செட் ஆகுமா, இது செட் ஆகாத மாதிரி இருக்குது, அது செட் ஆகுமா இப்படின்னு காலேஜுக்கு போனதுலேருந்து படிக்கிறத பார்க்குறது இல்லை, என்ன சப்ஜெக்ட்டுன்னு. இது செட் ஆகுமா செட் ஆகாதா. கொஞ்ச நாள் தாடி நீளமாக வளர்ந்துருது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் நடக்கலை. பைபிள் சொல்லுது நன்மை நம்மை தேடி வரணும். ஆமென். இது நீங்கள் முதல்ல விசுவாசிக்கணும். எப்போ தெரியுமா தேடி வரும்? எனக்கும் என் ஆண்டவருக்கும் ஒரு உறவு இருக்கணும். நீங்கள் அந்த உறவில் சரியாக இருந்தீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுது வரும். ஆமென். பைபிளில் 1 சங்கீதம் என்ன சொல்லுது? நடாமல் பாவிகள் வழியில் இல்லாமல் பரியாக உட்காரமிடத்து உட்காராமல் இரவு பகல் அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி. எப்படி வருது அந்த மரத்துக்கு? நீர்க்கால் ஓரத்தில் பக்கத்தில் நட்டப்பட்டால் போதுமா? ஏன் என்ன நடக்குது தெரியுமா? a continuous relationship with the water. அந்த மரத்துலேருந்து வேறு நேராக தண்ணிக்கு போயிருக்கு. தண்ணியில் அப்படியே ரெகுலராக உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக சீசனல் ஃப்ரூட்டு, அதாவது அதின் காலத்தில் ஒவ்வொன்றும் வந்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. கல்யாணம் ஆக வேண்டிய நேரத்தில் கல்யாணம், படிக்க வேண்டிய நேரத்தில் படிப்பு, பிள்ளை பிறக்க வேண்டிய நேரத்தில் பிள்ளை பிறக்கும், ஸ்கூல் நடக்க போகணும்னா ஸ்கூலுக்கு போவோம், எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்குது. நாம் என்ன நினைக்கிறோம்? கனி வரல. ஆண்டவர் சொல்கிறார், வேற பாரு, வேறு தொடர்ச்சியாக தேவனுடைய உறவில் இருக்கா? இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணம் எப்போ ஆகணுமோ அப்போ தான் பரிசுத்தவானாக மாறிடுவான். 3 மாதத்துக்கு முன்னாடி. ஏன்னா பொண்ணு வரது பேயாக இருக்கக்கூடாது, அதனால் என்ன பண்ணுவான்? உட்காந்து ஜெபம் பண்ணுவான். அவன் ஜெபம் பண்ணது போலவே மாற்றி 3 மாதத்தில் பேய் வந்துடும். அல்லேலூயா. ஏன்னா இப்போ தான் ரிலேஷன்ஷிப்பை தேடுறது. உனக்கு எப்போ தேவை இருக்கோ அப்போ தேடுறதுக்கு அவர் ஒன்றும் டாக்டர் கிடையாது. அல்லேலூயா.
அவர் டாக்டர் தான், அவர் எஜமான் தான், அவர் எல்லாம் தான். ஆனால் உனக்கும் அவருக்கும் உறவு என்ன? ரோட்டில் போகும்போது ஒரு நாள் நான் என்னோட சொந்தக்காரம்மாவும் போயிட்டே இருந்தோம். நல்லா கவனிங்க. போயிட்டே இருந்தோன்னே ஒரு கோயில் ஒன்று இருந்துச்சு. அந்த மாதிரி என்ன பண்ணிச்சு, புச்சு இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, என்னமோ அப்படி இருந்துச்சு. சரி என்னடா அப்படி தூங்கணும், நான் பேசாமல் உட்காந்துட்டே வரேன். கொஞ்சம் தூரம் போனோன்னே ஒரு சர்ச்சு ஒன்று வந்துச்சு, இப்படி இருந்துச்சு. எனக்கு ஒரே டவுட்டு, இது என்ன அங்கே போய் புச்சு இருந்துச்சு, இங்கேயும் புச்சுங்குது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தர்கா வந்து அதுக்கு என்ன பண்ணும், அதுக்கும் புச்சுங்க. நான் கேட்டேன், ஏம்மா என்னம்மா அது, நீ எல்லா கோயிலுக்கும் போட்டுக்கிட்டே போகிற அப்படின்னோடனே, ஒன்று காப்பாற்றலைன்னா இன்னொன்று காப்பாற்றாதா? நல்லா தான் இருக்குது. நான் சொன்னேன், அது காப்பாற்றணும் இது கை விட்டுட்டு, இது காப்பாற்றணும் ஐ கதை விட்டா உங்கள் கதை என்னம்மா வேணும்? என்னை எப்படி பார்த்துச்சு அது? பேய் துரத்தும் போது சொல்லியிருக்கு. அந்த பேயெல்லாம் என்கிட்ட சொல்லும்போது சொல்லிச்சு, ஏன் நான் ஏன் அவளை காப்பாற்றணும், அவள் தான் அங்கேயும் போகிறாளே. உன் தெய்வத்தோட உனக்கு என்ன உறவு இருக்குது? உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு வந்தாங்க, நேராக சர்ச்சுக்கு வந்துட வேண்டியது. காலையில் எழுந்திரிச்சு திட்டி அம்மாவோட சண்டை போட்டு, என்னை எப்போ பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தான் எழுப்புறேன் அப்படின்னு நான் நல்லா தூங்கலான்னு நினச்சா, ஆனால் இங்கே வரும்போது தோத்திரம் பேஸ்டர் ரைஸ்ல அப்படி உட்காந்துட வேண்டியது. பார்க்க பரிசுத்தவன் மாதிரி எல்லாம் போட்டுக்க வேண்டியது. வீட்டில் போனோன்னு அப்படி ஆட வேண்டியது. உறவில் இருக்கவன் அப்படி இருக்க மாட்டான். சர்ச்சுக்கு உங்கள் அப்பா அம்மா எழுப்பி நீ எழும்புறனால உறவு சரியில்லைன்னு அர்த்தம். லவ் பண்ணும்போது பொண்ணை பார்க்குறதுக்கு யாராவது அனுப்பி வச்சா போகிறாங்க. கேட்குறேன் 4:30 மணிக்கு வருதுன்னா 4 மணிக்கே போய் வெயிட்டிங்கில் இருக்கான். வெயிட்டிங் பார்க்கணும்ல, பார்க்கணும். அது வந்தோன்னு குலைக்கும். அப்போ கூட ரொம்ப அமைதலா அம்மா மட்டும் ஒரு லைன் சொல்லிப்பார், பேயா ஆடிடுவான். உங்களை சொல்ல, நான் சென்னையில் சொல்கிறேன். நீங்களும் நல்ல பசங்க, அல்லேலூயா, வாலிப பசங்க, நல்ல பிள்ளைங்க. உறவு எத்தனையோ சீஷர்களை கொலை பண்ணாங்க, ரத்த சாட்சியாக செத்தாங்க. மணிப்பூரில் கூட ஒரு பொண்ணு அந்த வீடியோவில் காமிக்கும் போது இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டே எத்தனையோ கல்லறிஞ்சு கொண்டாங்க. ஏன் அவருக்கு வேறு வேலை இல்லையா? தெய்வத்துக்காக போய் எவனா சாவானாயா அப்படின்னு கேட்டால் அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க, நோ தெய்வத்துக்காக இல்லையா, அவர் என் மெய்ப்பன், அவர் என் சகோதரன், அவர் என் மணவாளன், அவர் இல்லாமல் நான் இல்லையா, அவருக்கு எனக்கு ஒரு உறவு இருக்குது. நான் சொல்லவா ஒன்று, மற்ற தெய்வங்களை எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? மற்ற தெய்வங்களை மக்கள் தெய்வங்களாக பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு முதல்ல வந்தோன்னு சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய அப்பா. சொல்லுங்களேன், அல்லேலூயா. தெய்வம் 1000 இருக்கலாம், ஆனால் உனக்கு ஒரு அப்பா தான் இருக்க முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? அல்லேலூயா. அந்த அப்பாங்கிற உறவு உனக்கும் உன் தேவனுக்கும் இருக்கிறதா? யோவான் 1:12 வாசிங்க. யோவான் 1:12. என் நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். God is calling you into a relationship. It is not just going to a church and worshiping God. ஒரு ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை போனேன், அவரை வர்ஷிப் பண்ணேன், அது கிடையாதுங்க, அது கிடையாது. If you are here without the relationship, the coming to the church is a waste. சர்ச்சுக்கு நான் உள்ள வர ரெகுலராக வர காணிக்க கொடுக்குறேன். 2 பேர் இருந்தானுங்க. 2 பேர் ஜெபம் பண்ணும்போது இங்கேயும் ஜெபம் பண்ணுறான். ஒருத்தன் உள்ளே போய் சொல்கிறான், நான் அவனை மாதிரி இல்லை, நான் தசம பாகம் கொடுக்குறேன், நான் காணிக்க கொடுக்குறேன். ஒருத்தன் சொல்கிறான், நான் அவன் இடத்துல சேரவே பாத்திரன் இல்லை, என்னை ஆண்டவரே பாவியாக இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், இவனை விட்றா, அவன் தாண்டா நல்லவன். அல்லேலூயா. நீங்கள் பார்க்குற மாதிரி கர்த்தர் பார்க்கல. முன்னாடி நிற்கிறதுனால நான் பரிசுத்தவானும் இல்லை, கீழே உட்காந்துருக்கிறதுனால நீங்கள் பாவிகளும் அல்ல. புரியுதானே சொல்கிறது? நீங்கள் எங்கே வேணால் உட்காந்துருக்கலாம், நீங்கள் சாதாரண படிக்காதவனா கூட இருக்கலாம், ஆனால் உனக்கும் உன் ஆண்டவருக்கும் என்ன உறவு இருக்கிறது? ஆண்டவர் இந்த காலையில் நம்மளோடு கூட பேசுகிறாரு. உறவு தான் முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உறவு தான் முக்கியம். இது என்னையே மறைக்காதீங்க, பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், உறவு தான் முக்கியம். அல்லேலூயா. எங்கள் அப்பா, நான் வந்து இந்த காலேஜில் தான் படித்தேன் பாருங்கள். அப்போல்லாம் ஃபோனுங்கலாம் கிடையாது. நான் சொல்கிறது 80s. அப்போ எங்கள் அப்பாவுக்கு லெட்டர் எழுதுவேன். எங்கள் அப்பாவுக்கு லெட்டர் எழுதுனா லெட்டர் படிக்காமலே உள்ளே இருக்கிறத சொல்லிடுவார். எப்படி தெரியுமா? இவனுக்கு காசு தேவைன்னா தான் லெட்டர் எழுதுவான். 1 வருஷமாக லெட்டர் போடாமல் திடீர்னு அப்பா பணம் அனுப்புறது தாமச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அப்பா ஒரு 300 ரூபா மணி ஆர்டர் அனுப்புங்கப்பா. உங்களை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இவனுக்கு புள்ள பிறக்கலன்னா நம்மளை தேடி வருவான். பொண்டாட்டியா ஒரு 2 அரை விட்டான்னா திருப்பி நம்மளை தேடி வருவான். பிள்ளைங்க எழுத்து நின்று சண்டை போட்டுச்சுன்னா என்னை தேடி வருவான். ஆண்டவர் பாப்பார், நீ என்னை தேடி வரணும்ப்பா, அதனால் இதெல்லாம் வீட்டில் இருக்கும்பா. அல்லேலூயா. என்னப்பா, எனக்கு நீ தான்ப்பா வேணும், நீ எப்போ தேடி வருவேன்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பொண்டாட்டி அடித்தா நீ தேடி வர, பொண்டாட்டி அடி. புருஷன் மண்டையில் தட்டினான்னா நீ தேடி வர சர்ச்சுக்கு. ஓகே, பொண்ணு தட்டு பரவாயில்ல, தட்டு. எனக்கு என் பிள்ளை வேணும், என்னை தேடி வரணும். ஆண்டவர் எதுவுமே நடக்காமல் இந்த பிள்ளை என்னை தேடி வருது, அப்போ எதுவுமே நடக்காது. புரிஞ்சவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா. அவருக்கு நீங்கள் தான் வேணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், அவருக்கு நீங்கள் தான் வேணும். அல்லேலூயா. ஆமாம், உனக்கு இருக்கிற நன்மை எல்லாத்த காட்டிலும் உன்னைய தான் அவர் ரொம்ப நேசிக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதலாவது என்ன தெரியுமா? ஒரு உறவு.
உன் தேவனுக்கும் உனக்கு நடுவில் உறவு. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, பரலோகத்தில் இருக்கிற அப்பான்னு சொல்லி கொடுத்தார். அதான் அந்த சொல்லிட்டு செத்து உயிரோட போறார் பாருங்க. கடைசியில் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னால் மறக்கவே முடியலங்க, இனிச்சுக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. என்ன சொன்னார் தெரியுமா? அந்த அம்மாவை கூப்பிட்டு, அந்த மதில் நான் மரியாதை கூப்பிட்டு, இந்த பாருமா நான் போகிறேன், நீ என்ன பண்ணி என்னுடைய சகோதர இடத்துல போய், யார்கிட்ட போய், சீசர் இடத்துலன்னு சொல்லலை, என் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ன்னு சொல்லலை, எங்கள் சர்ச்சில் இருக்க வேலைக்காரன் அப்படி சொல்லலை, என் சகோதரன்ட்ட போய் ஒன்று சொல்லு, உன்னுடைய தகப்பனிடத்திற்கும் என்னுடைய தகப்பனிடத்திற்கும், உனக்கும் அப்பான்னா யாரு, எனக்கும் அப்பா தான். அப்போ நம்பர் 2 என்னது? அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொன்னார், அதை விட இன்னும் அதிகமாக இருக்குது. என்ன சொல்றாரு தெரியுமா? உன்னுடைய தேவனிடத்திற்கும் என்னுடைய தேவனிடத்திற்கும். இயேசுவுக்கு அவர்தான் தேவன், அவர்தான் அந்த பிதாவோடு இருக்கிற உறவு. ஆனால் அவர் சொல்றாரு, உனக்கு தெய்வம்னா எனக்கும் தெய்வம் தான், உனக்கு அப்பானா எனக்கு அப்பா தான். ஏன்னா நாம் 2 பேரும் ஒன்று. அல்லேலூயா. See how God relates to people, no? எப்படி சீஷர்களோடு அவர் ஒத்து போறார் பாருங்க. அவரை சீஷனா பார்க்கல, அவனை அவர் அடிமையா பார்க்கல, தனக்குள்ள இருக்க அசிஸ்டண்டா பார்க்கல. அவரை பொறுத்த வரைக்கும் நான் நீனு ஒன்று தாண்டா மாப்ள. அல்லேலூயா. நம்மெல்லாம் ஒன்று தாண்டா. ஏன்னா நம்ம எல்லாருமே தேவனுடைய புத்திரர்கள். அல்லேலூயா. குமாரர்களா இல்லாமல் பாவிகளா இருந்த நம்மை குமாரரும் குமாரத்திகளுமாய் மாற்றுவதற்காகத்தான் இயேசு வந்தார். அதனால தான் வந்த உடனே சொல்லி கொடுத்தாரு, பரமண்டல இருக்கிற எங்கள் தெய்வமே அப்படின்னு சொல்லாத, பரமண்டலங்கள் இருக்கிறேன் அப்பா அப்படின்னு சொல்லி. இதான நமக்கு நிறைய நேரம் புரிய மாட்டேங்குது. அப்பா அப்படின்னா புரியுது பாருங்க. எத்தனை பேருக்கு அப்பா புரியும்? அல்லேலூயா. நம்ம பூமியில் இருக்க அப்பா மாதிரி இல்லை, போட்டு நல்லா அடியெல்லாம் போட்டார். அந்த அப்பா பற்றி சொல்ல, இவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஆமாம். அதனால தான் அந்த மத்தேயுல வாசித்தீங்கன்னா அந்த 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்துக்கு கீழே 9ஆம் வசனமாக நினைக்கிறேன், அது சொல்லும்போது இப்படியாக சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவருக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக. அது சொல்ற, டே நீனே உன் பிள்ளைகளுக்கு நல்லவனா இருக்கியாடா அயோக்கிய பயல, பொல்லாத பயல, வெளியில் என்ன நான் அட்டகாசம் பண்ணுறேன், ஆனால் உன் பிள்ளைன்னு வந்தோன்னே இவ்வளோ நல்லவனாக இருக்கியே, நான் நல்லவனாகவே இருக்கிறவன் என் பிள்ளைக்கு நல்லவனாக இருக்க மாட்டேன்னா? அல்லேலூயா. நீ எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று நினச்சா, ஏன் தான் அந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையோ, ஏன் தான் என் குடும்பத்தையே போட்டு பாடுபடுத்துதோ, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே. நம்ம ஆண்டவர் நல்லது நடந்தால் கவனிக்கிறோமோ இல்லையோ, கெட்டது நடந்தால் நல்லா திட்டுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பொல்லாதவராகிய நீயே உன் பிள்ளைன்னு வந்துருச்சுன்னா, வெளியில் இருந்தால் அது வேறங்க. வெளியில் அநேக பேர் இருக்கிறாங்க, அவங்கள பிள்ளைங்களா ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் ஆஞ்சிக்கிறார். ஆனால் அவங்க பிள்ளையாக மாறல. They didn't come to the relationship with God. ஆண்டவரோடு ஒரு உறவுக்கு வரல. ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவரோடு ஒரு உறவில் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவரோடு ஒரு உறவில் இருக்கிறீங்க? உண்மையாக கையை உயர்த்தி சொல்லணும். நீங்கள் உண்மையாக உறவில் இருந்தா உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நடுவில் ஒரு உறவு இருக்கா இல்லையா? ஆமென். ஒருவேளை சந்தேகமாக இருக்குன்னா இனி உறவில் இல்லைன்னு அர்த்தம். சர்ச்சுக்கு வந்தேன் பாஸ்டர், ஞானஸ்நானம்லாம் எடுத்தேன், அதெல்லாம் நான் கேட்கல. உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் உறவு இருக்கா இல்லையா? இரவு இல்லைன்னா கண்ணை மூடு, தேவ சமூகத்தில் போய் அழு. அப்பாவுடைய பிள்ளை தான், கெட்ட குமாரன் போயிட்டான், எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். அவனுக்கு அப்பா வேணாம், அப்பா விட்டு தான் வேணும். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வேண்டாம், முதியோர் இல்லத்தில் சேர்த்துரு, ஆனால் நம்ம வீட்டு சொத்து கட்டாயம் கொடுத்துரு. அப்பா அம்மா வேண்டாம், அப்பா அம்மாவுடைய சொத்து வேணும், அப்பா அம்மாவுடைய கடன் வேண்டாம், அது நீனே வச்சுக்க. ஆசீர்வாதம்லாம் எனக்கு கொடுத்துரு. அதே மாதிரி தான் கெட்ட குமாரன் என்ன பண்ணான், அப்பா வேண்டாம், யார் வேணும், அப்பா விட்டு சொத்தெல்லாம் வேணும்னு எடுத்துகிட்டு கிளம்பி போனான் பாருங்க. சொத்துக்கு ரொம்ப நாளைக்கு இருக்காது, அப்பா தான் நிலையாக இருப்பார். அல்லேலூயா. எல்லாம் போனோன்னே அவனுக்கு புத்தி வந்துச்சான். அவன் சொன்னானா, எங்கள் தகப்பன் வீட்டில் வேலைக்காரரு கூட பூர்க்கமான சாப்பாடு இருக்குயா, எனக்கு இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே அவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே வேலைக்காரனா வச்சுக்கன்னு கேட்கலாம், அப்படியாவது நம்ம போகலாம். இனிமேல் எனக்கு ஐ எம் டிஸ்குவாலிஃபைட். ஐ லாஸ்ட் மை ரிலேஷன்ஷிப் வித் காட், வித் மை ஃபாதர். நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், இனிமேல் அவருடைய பிள்ளைன்னு சொல்கிற அளவுக்கு தகுதியே இல்லை. நான் இனிமேல் எங்கள் அப்பாட்ட போயிட்டு எனக்கு வேலைக்காரனாவது வச்சுக்கையா, எனக்கு அப்பப்போ சோறு போடு, எனக்கு பசிக்குதியா அப்படின்னு சொல்லலான்ட்டு கிட்ட போகிறான். அவர் ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சி உம்மா 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 ஓட்டு தள்ளிட்டார். என்ன சொல்ல வந்த, வேலைக்காரனா சொல்ல வந்த, ஆடுறாங்க வாடாங்க, அவனுக்கு அதை நல்லா குளிக்காட்டி நல்ல ட்ரெஸ்ஸை போடு, அப்புறம் என்ன பண்ணு, கையில் அப்பாவுடைய மகன் சொல்கிறதுக்கு மோதிரம் போடு, பாதரட்சையை கொடு. அவன் செத்தான்யா, உயிரோட வந்துட்டான். அல்லேலூயா. உன் ரிலேஷன்ஷிப் செத்து போச்சா, ஆண்டவரோடு இருக்கிற உறவு செத்து போச்சா? இன்றைக்கி அந்த தகப்பன் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? கம் டு மீ, என்னென்ன நெருங்கி வா, உனக்கு எனக்கு ஒரு உறவு வேணும். ஆதாமை தோட்டத்தில் தேடி போன அதே ஆண்டவர் உறவுக்காக இந்த ரூமில் வந்திருக்கிறார். ஆமென். இப்போ முதல் வசனத்தில் என்ன புரிஞ்சு உங்களுக்கு? கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறான்னா ஆடு என்ன செஞ்சிச்சு? ஒரு உறவுக்குள்ளே வந்துச்சு. 2வது வசனம் வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. என்ன கேள்வி கேட்க சொன்னேன்? ஆடு என்ன செய்தது சொல்லுங்க பாப்பா எல்லாரும்.
இப்போ சொல்லுங்க, ஆடு என்ன செஞ்சு பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் ரெண்டையும் கொண்டு போய் விடுகிறார். ஆடு என்ன செய்தது? புல்ல தின்னுச்சியா? ஆண்டவர் கூட்டிக்கிட்டு தான் போவார், ஆனால் திங்கிறது நீங்களும் நானும் தான் திங்கணும். ஆமென். எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. ஆண்டவர் பைபிளை பிரிண்ட் பண்ணி தான் கொடுப்பாரு, நான் தான் வாசிக்கணும். அதுவா உள்ள போயிருமா? பைபிள் தானே உணவுன்னு போட்டிருக்கு, ஆமாவா இல்லையா? ஜீவ அப்பம் நானே அப்படின்னு இருக்கிறார். பைபிளை போட்டு பற்றி சொல்லிருக்கு, களங்கமில்லாத ஞான பால் அப்படின்னு எழுதியிருக்கு. ஒரு குழந்தை எப்படி பாலுக்காக கதருமோ அது மாதிரி நீ கதறணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். அது மாத்திரமல்ல, இது பாலுங்கிற குழந்தைகளுக்கு அல்லாமல் புருஷர்களுக்கு இது சரி கிடையாது. புருஷர்கள் எப்படியா எல்லாத்தையும் அடிச்சு நவுத்துற மாதிரி, சிக்கன் பிரியாணி அடிச்சு நவுத்துற மாதிரி, அப்போ அந்த மாதிரி சாப்பாடு வேணும். அப்போ சாப்பாடு டெய்லி சாப்பிடாம நம்ம ரொம்ப நாள் வாழ முடியாது. அதே போல தான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சாப்பிட்றதுக்கு செய்தி நேரத்தில் 1 ஹவரில் வந்து செய்தி கேட்டால் போதாது. 3 வேளை திங்க சொன்னால் 7 வேளை திங்கிறான். சில கல்யாணத்தில் அவனுக்கு பிரியாணி போட்டு முடியல, பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களாம் எந்திரிச்சிருவான், இவன் எந்திரிக்க மாட்டான். மாப்பிள்ள போகிற வரை போட்டான். போடணும். பைபிள் புரியல பாஸ்டர். வசனம் பார்த்தோன்னே கண்ணு இப்படி தூக்கி பார்த்தோம். பைபிள் வாசித்தாலே கொட்டாவியாக வருது பாஸ்டர். எத்தனை பேருக்கு வருது? இந்த கேட்க தூக்க வேணாம், எனக்கு தெரியும். பைபிளை வாசிக்க சொன்னா ஆகிருங்க. இங்கே கவனிங்க, பைபிளை வாசிக்கிறதுன்னா என்னங்க? இது பைபிளை பார்க்கறது. பைபிளை வாசிக்கிறதுன்னா என்ன? கர்த்தரன். நீ பைபிளை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தூக்கம் வரும், பைபிளை வாசித்தா தூக்கம் வராது. புரிஞ்சவங்களும் ஒரு அல்லேலூயா. ஆமென். பைபிள் சொல்லுது, கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போகிறார். சர்ச்சை கண்டுபிடிச்சி ஆண்டவர் உங்களை கஷ்டப்பட்டு கொண்டாந்து ஒரு சர்ச்சில் உட்கார வைக்க தான் முடியும். இங்கே செய்தி கேட்காம வரவன் போகிறவனையெல்லாம் பார்த்துட்டு சின்ன பிள்ளை போகுதா, ஓகே, எவன் போனாலும் சரி, இப்படி போனாலே உடனே திரும்பி பார்க்க வேண்டியது. அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் என்னோட பேசும்போது ரொம்ப அருமையாக பேசினார். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கேட்டார், இந்த உன்னதமான சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்கிறார். அப்போ பக்கத்தில் இந்த கேருபீன்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, அப்படி தானே? அவர்கள் ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு எத்தனை செட்டைகள் இருந்துச்சா? 6 செட்டைகள் இருந்துச்சு. 6 செட்டை எங்கே இருந்திருக்கும்? முதுகில் இருந்திருக்கும், அப்படி தானே? சண்டே கிளாஸில் கூட பார்ப்போம். அதில் 2 செட்டையினால் மூஞ்ச முடிக்கிச்சான், 2 செட்டையினால் காலை முடிக்கிச்சான், 2 செட்டையினால் பறஞ்சான். இந்த கேருபீனோட என்ன தான் தெரிஞ்சிருக்கும்? மேலேயும் மூடிக்கிச்சு, கீழேயும் மூடிக்கிச்சு. ஆண்டவர் கேட்டார், ஏன் இது மூடிக்கிச்சு? அதில் ஒரு ரகசியம் இருக்குது, வொர்ஷிப் லீடர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், கர்த்தரை பார்க்குற தேவ மனுஷன் என்னையை பார்த்துடக்கூடாதுன்னு தான் கேருபீன்கள் மூடிக்கிட்டாங்கன்னு. அல்லேலூயா. இன்றைக்கி என்னை பார், என்னை அழகை பார். ஒரு இடத்துல போர்டில் போட்டிருக்கு, என்னப்பா போட்டிருக்கு? கழுதையை போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மாப்பிள்ள அப்படி சட்டை இப்படி விரிச்சு விட்டு வொர்ஷிப் லீடரான், சட்டையை விரிச்சு விட்டு வேற என்ன செய்கிற? ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டார், நல்லா இருந்த மனுஷன். ஏன் மொட்டை அடிச்சுட்டு வந்தேன்? இதைத்தான் பசங்கள்லாம் லைக் பண்ணுறாங்க. மொட்டையை அடிச்சுட்டு தாடி அப்படி நீளமாக வச்சுட்டு ஆட்டு தாடி மாதிரி. தப்பாக சொல்லலை, உனக்கு முடி வளரலைன்னா அடிச்சிரு, எனக்கு கூட அடிக்கணும்னு தோணுது, அவ்வளோ கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் மனுஷன் பார்க்கணும், வாலிப பிள்ளைங்க பார்க்கணுங்கிறதுக்காக உன்னுடைய ஷேப்பை மாற்றாத. உன் வொர்ஷிப்பில் உன்னைய ஒருத்தனும் பார்க்கக்கூடாது, உன் வொர்ஷிப்பில் தேவனை தான் அவன் பார்க்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரன் நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னே, பாஸ்டர் நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் இன்ஸ்பயர் ஆகி உன் இருதயத்தில் இருக்கக்கூடாது, வார்த்தை இன்ஸ்பயர் ஆகி கர்த்தர் உன் இருதயத்தில் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ பைபிள் சொல்லுது, நீ வசனத்தை வாசிக்கணும். ஆண்டவர் கஷ்டப்பட்டு ஒரு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வருவார், ஒரு பிரசங்கத்தை கேட்க வைப்பார். ஆனால் அதில் இருக்கிற சத்தியத்தை நம்ம அப்படியே பார்க்குறது, நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ்னு ஒன்று இருக்குது. நோட்டில் எனக்கு எழுத தெரியாது, பரவாயில்ல, எழுத தெரிலன்னா இந்த லைவில் போட்டிருக்காங்க பாருங்கள், அது மறுபடியும் யூடியூப்பில் போயிட்டு 3 முறை கேட்கணும். யாராவது கேட்குறமா? யாராவது ஃபார்வர்டாவது பண்ணுறீங்களா? எத்தனை பேர் இந்த மெசேஜ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுவீங்க? இன்றைக்கி மீடியா ரொம்ப முக்கியமாக இருக்குது. என் சபையில் சொல்லி கொடுத்துருக்குறேன், டே நீ ஒரு ஊழியம் செய்யலைன்னா அட்லீஸ்ட் நான் கொடுத்த செய்தியாவது ஃபார்வர்ட் பண்ணுறான், 4 பேர் கேட்டு நல்லா இருப்பான். அல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசியும் மீடியா மினிஸ்ட்ரி செய்யணும். எப்படி செய்யணும் தெரியுமா? உங்கள் பாஸ்டர் கொடுக்குற சின்ன சின்ன ஷார்ட்ஸாக இருந்தாலும் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாருக்கு? எவனுக்காவது ஃபார்வர்ட் பண்ண. எத்தனை வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, போட்டு விடு. எவனா ஒருத்தர் வேதனையில் இருக்கிறவனுக்கு அந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ நம்ம வார்த்தையை என்ன பண்ணணும்? வாசிக்கணும், சாப்பிடணும். பைபிள் அதை தான் விரும்புது. வார்த்தையை உட்கொள்ளுகிறபடியே தான் நம்ம பலன் அடைய முடியும். அல்லேலூயா. தண்ணீர் அண்டை கொண்டு போகிறான்னு என்ன அர்த்தம்? இந்த தண்ணி போதாதுன்னு எந்தெந்த தண்ணியெல்லாம் போடுறான். அல்லேலூயா. பைபிளில் போட்டிருக்கு, அவங்க எப்படி இருந்தாங்களா? ஆவியில் நிறைந்து. அவர்கள் எப்படி இருந்தாங்களா? பக்கத்தில் இவங்க மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவன் ஆவியில் நிரம்பி இருந்தானா. நம்ம ஆளுங்க அசையாத பருவதம். பொம்பளை பிள்ளைங்க பரவாயில்ல,
பெண்களை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இமோஷனல், கோபம் பட்டு பேய் மாதிரி வந்துடும். அப்புறம் அப்படியே கவலையும் பாரம் எல்லாமே ஒருத்தன் வந்தானா மனசு அப்படியே அப்படியே இறங்கிடும். ஆனால் ஆம்பளைங்க எதுக்கும் அசைய மாட்டோம். முடிஞ்சு அசைச்சுப்பாரு. அல்லையா முடியாது, சொல்ல முடியாது, கையை அதெல்லாம் தூக்க முடியாது. அதனால தான் ஆவியானவரின் அசைவாடு இருக்க மாட்டேங்குது. நம்மளும் அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள். பொம்பளைங்க நிறையா தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களா, ஆம்பளைங்க சொல்கிறாங்களா? பொம்பளைங்க நிறையா சொல்கிறாங்க. வீட்டில் ஜெபம் பண்ணணுன்னா உடனே நீ ஜெபம் பண்ணுமா. அப்புறம் தீர்மானம் எடுக்கும்போது நான் ஆம்பளை, அப்படின்னா நான் ஆம்பளை. அந்நிய பாஷை பேசும்போது நீ ஆம்பளை பேசு, அல்லேலூயா அல்லேலூயா. சும்மா விளையாட்டுக்கு அப்படி சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. ஆனால் அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் ஆபிரகாமுடைய ஒய்ஃப்ட்ட போய் சொல்லலை. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், என் பிள்ளைகளுக்கு இவன் சொல்லிக் கொடுப்பான். பைபிள் அம்மாட்ட போடா, பைபிள் நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். சீலா 3ஆம் அதிகாரம் எடுங்க பார்ப்போம். சீலா இல்லையா, பரவாயில்ல. ஏன்னா அதுவே தெரியாது சில பேர். சரி, அந்த பையன் கண்டுபிடிச்சிட்டான். நம்மளுக்கு பைபிளும் தெரியாது, அபிஷேகமும் கிடையாது, அந்நிய பாஷையும் கிடையாது, எதையும் நம்புறது கிடையாது. எதை உனக்காக வந்துக்கிட்டு இருக்கிறேன் சும்மா, அதையும் கெடுத்து ஒரு ஆள் போட்டு இந்த மனுஷன். ஹலோ, நான் சொல்கிறேன், சாப்பாடு மட்டும் இருந்தால் விற்கிக்கும். அதனால தான் தண்ணி சேர்த்து கொடுக்குறது. கவனிங்க, அப்போ சாப்பாடோட தண்ணி ரொம்ப அவசியமாக இல்லை? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் ரொம்ப அன்பான தெய்வம் பாருங்கள். எலியா சாகணும்னு சொல்லிட்டு இருக்கிறான், அப்பத்தை கொண்டாந்து கொடுக்குறாரு. அப்பத்தை கொண்டு போகணும், நம்மலாம் விற்கின பிறகு தான் தண்ணி கொண்டாடுவோம். அந்த தூதனுக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறடே, அப்பம் கொடுக்கும்போது தண்ணி கொடு. அல்லேலூயா. சின்ன காரியங்களை கூட கவனமாக வச்சுருக்கிறேன் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ சோறு போடும்போதே தண்ணி சேர்த்தான் கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னு கேட்டால், நல்லா கேளுங்க, பைபிள் அபிஷேகம் இல்லாமல் ஒருத்தன் வாசித்துக்கிட்டு இருந்தான்னா வெறும் சத்தியம், வறண்டு போன சத்தியம் நிறைய கொள்கைகளையும் நிறைய பிரச்சனைகளையும் உண்டாக்கினோம். ஆனால் ஆவியானவரின் துணையோடு நீ வேதத்தை வாசிக்கும் போது தான் அந்த வசனம் உனக்கு ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவரே, வேதத்தில் உள்ள சத்தியங்களை நாங்கள் காணும்படி எங்கள் கண்களை, அது யார் செய்வா? ஆவியானவர் தான். ஏன்? ஆவியானவர் தான் வசனத்தை எழுதினவர். வசனத்தை எழுதின வசனகர்த்தா அவர் தான். வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுற டீச்சரும் அவர் தான். இயேசு சொன்னார்ல, நான் போனேன்னா நல்லதுப்பா, ஏன்னா அவர் வருவார், அவர் வந்து அந்த வசனத்தை எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார்னு சொன்னார். பார்த்தீங்களா? வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறவர் ஆவியானவர் தான். அல்லேலூயா. அப்போ அவர் வேணும். வெறும் வசனம் வாசிக்க கூடாது. வெறும் வசனத்தை போட்டு தான் யூடியூப்பில் அவன் இஷ்டத்துக்கு எதையே போடுறான். தசம பாவம் கொடுத்தா கள்ள உபதேசம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், சத்தியத்தை அறிகிற அறிவு அபிஷேகத்தோடு நிறைஞ்சு நம்ம அதை பார்க்கும்போது தான் அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். புரிஞ்சவங்களாம் சத்தமாக ஒரு அல்லேலூயா. அப்போ ஆடு என்ன செய்தது? 2வது வசனத்தை பக்கத்தில் எழுதி கொள்ளுங்க. உணவு முதலாவது, 2வது உணவு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஏன் சர்ச்சுக்கு வர சொல்கிறோம் தெரியுமா? நம்ம ஆளு கிறிஸ்மஸுக்கு மட்டும் வரும், ஈஸ்டருக்கு மட்டும் வரும். நல்ல வேளை கம்யூனியன் சர்வீஸ்னு ஒன்று வச்சாங்க. அதனால் மாதத்தில் ஒரு கம்யூனியன் சர்வீஸ்க்கு வரும். மிச்சம் 3 வாரம் என்ன பண்ணுது? 3 வாரம் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கோம். மட்டன் ஷாப்பில் போய் நிற்கும், கோழி கடையில் போய் நிற்கும், மீன் கடையில் போய் நிற்கும். கர்த்தரை தேடி வராது. ஆசீர்வாதம் எப்படிப்பா வாழ்நாளெல்லாம் பின்னாடி வரும்? பேய் தான் வரும். ஏன்னா அதுக்கு தெரிஞ்சு போச்சு, நீ தேவனை தேடி போகல, அப்போ என்ன வரலாம்? நான் உன்னைய தேடி வரலான்னு சொல்லிட்டு அது வந்துடும். அப்போ ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் உறவுல மட்டும் இருந்தால் பத்தாது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன ஆகிரும்? விடுதலை ஆகிரும். அப்போ சத்தியத்தை அறியணும். ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் நிரம்பணும். அல்லேலூயா. ஆலியாங்கிச்ச சொல்கிறாரு, நான் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுகிறேன், 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம், 1 மணி நேரம் ஒர்ஷிப்பு, 1 மணி நேரம் அந்நிய பாஷை, அப்புறம் தான் 1 மணி நேரம் விண்ணப்பம். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்நிய பாஷையில் டெய்லி பேசணும். அந்நிய பாஷை கிடைக்கலன்னு எவ்வளோ பேர் ஏங்குறாங்க, அபிஷேகம் கிடைக்கலன்னு எத்தனை பேர் ஏங்குறாங்க. நம்ம வாங்கி வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் மட்டும் அப்படி லைட்டாக போட்டுட்டு அப்புறம் டப்புன்னு மூடிக்கிறது. அதுக்கப்புறம் அந்நிய பாஷையே பேசுறது கிடையாது. வீட்டில் வேறு என்னென்ன பாஷையோ பேசுறது. ஒரு நாள் புருஷன் சொன்னார், இவ அங்கே தான் பாஷை, இந்த பாஷை பேசுகிறா, அங்கே வந்தால் வேறு பாஷை பேசுகிறா, அவள் வர வரைக்கும் நான் அந்த சர்ச்சுக்கு வரமாட்டேன் பாஸ்டர், இப்படி சொல்கிறாங்க. அந்நிய பாஷையை தேவன் எதுக்கு கொடுத்தார் தெரியுமா? உன்னை மறுரூபப்படுத்துறதுக்கு, உனக்குள்ள தேவ ஞானத்தை கொடுக்கறதுக்கு, ரகசியங்களை வெளிப்படுத்துறதுக்கு. அப்போ உணவு அவசியம். அல்லேலூயா. அப்போ அவர் கூட்டிகிட்டு போகிறாரு, நம்ம போய் என்ன பண்ணுங்க? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லு, நம்ம தான் சாப்பிட்ணும். பாஸ்டர் செய்தி தான் கொடுப்பாரு, தட்டில் இருக்கிறத நம்ம தான் சாப்பிட்ணும். புரிஞ்சவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா. 3வது வசனம் வாசிங்க சீக்கிரமா. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆடு என்ன செய்தது? நடந்துச்சு. வெரி குட். நீதியின் பாதையில் அது என்ன பண்ணுச்சு? செய்தி கேட்க வேண்டியது, அப்புறம் மீதி நாளெல்லாம் இஷ்டத்துக்கு வாழ வேண்டியது. செய்தி கேட்க வேண்டியது, இஷ்டத்துக்கு வாழ வேண்டியது. முன்னாடிலாம் கவுன்சிலிங் என்னை தேடி வருவாங்க,
நான் வந்தால் என்ன பண்ணுவேன், ஒரு வாட்டி ஒரு புருஷனை பொண்டாட்டி கல்யாணம் ஆன புதுசில் ஒரே சண்டை. வந்தார், பாஸ்டர் டைவர்ஸ் கொடுத்துருங்க பாஸ்டர், அந்த பையன் டைவர்ஸ் கொடுத்துருங்க, இவளோடையெல்லாம் வாழ முடியாது பாஸ்டர். சரிரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கூப்பிட்டு உட்கார வச்சு கவுன்சிலிங் பண்ணி, நீ அவளை மண்ணி இவளை மண்ணி எல்லாம் சொல்லி எப்படி பேசணும்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பிட்டேன். 3 மாதம் கழிச்சு மறுபடியும் சண்டை. நியூஸ் வருது, ஆள் வரல. நானே ஃபோன் பண்ணுறேன், டே என்னடா ஒரே வீட்டில் சண்டையாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், வந்தால் நீங்கள் சேருங்கம்பிங்க, மன்னிங்கம்பிங்க. அடப்பாவிகளா, பாஸ்டர் என்ன கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாஸ்டர்கிட்ட வரதே நிறுத்திட்டான். சில பேர் டாக்டர், எங்கள் மாமியார் இருக்காங்க, அவங்க நல்லா டாக்டர்கிட்ட போகணுன்னா நல்லா குளிச்சு அப்படி நல்லா சூப்பராக ட்ரெஸ் பண்ணி சென்ட் அடிச்சுட்டு அப்படி நேராக போய் உட்காருவாங்க. 3 நாளாக நெஞ்சு வலிச்சிருக்கும். டாக்டர்கிட்ட போய் என்னம்மா பண்ணுது அப்படின்னா, நல்லா இருக்கேன் டாக்டர்பாங்க. எனக்கு அப்படியே முழிப்பேன், இந்த அம்மா என்னடா அது இவ்வளோ நேரம் நெஞ்சு வலிஞ்சு. அப்புறம் டாக்டர்கிட்ட எதுக்கு போகிறது, சர்ச்சுக்கு எதுக்கு போகிறது? நான் நல்லவன், என்னை பாரு, என் அழகை பாரு சொல்கிறதுக்கு இல்லை, நான் பரிசுத்த வாட்டின்னு காமிக்கிறது கிடையாது. என்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை சீர்படுத்துவதற்காகத்தான் சபை, அதற்காகத்தான் போதகர். அல்லேலூயா. பாஸ்டர்கிட்ட வந்து நான் நல்லவளாக இருக்கேன் நடிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. உன் பிரச்சனை என்ன, உனக்கு கவுன்சிலிங் வேணுமா, பாஸ்டர்கிட்ட ஓப்பனாக பேசணும். பேசி, பாஸ்டர் இப்படி எங்களுக்குள்ளே இருக்குது, எனக்கு எந்த ஒரு வாலிப பையன் இருக்கான், அவன் ஃபோன் பண்ணி பாஸ்டர் அவனுக்கு அசிங்கமாக அவனுக்கு என்னென்ன உணர்ச்சிகள் வந்துச்சுன்னு சொல்லியிருக்கான். எனக்கு நம்புவீங்களா? எனக்கு இப்படியெல்லாம் என்ன வருது பாஸ்டர், ஒரு பொண்ணு என் பின்னாடியே சுற்றுது பாஸ்டர், பாத்ரூம் போனால் மட்டும்தான் தப்பிக்கிறேன், அதனால் பாத்ரூம்லேருந்து ஃபோன் பண்ணுறேன் பாஸ்டர்ங்கிறான் அவன் கம்பெனிலேருந்து. என்னை போனாலே அப்படியே பார்க்குது, கிட்ட வந்தாலே உரசிக்கிட்டே வருது பாஸ்டர், என்னால் முடியலை பாஸ்டர். டே கம்பெனி மாத்திரா. ஆலோசனை நிறைய கொடுக்குறோம். சில வாலிப பசங்க தங்களோட உணர்ச்சிகளில் ஏற்படுகிற மாற்றங்கள், கனவுகளில் வருகிற காரியங்கள் எத்தனையோ சரி பண்ணியிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். உங்களுக்கு அதுக்காக தான் ஆண்டவர் பாஸ்டர் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ 3வது வசனம் மறுபடியும் வாசிங்க, என்ன சொல்லுது? நீதியின் பாதைகளில் என்னை நடத்துகிறார். அப்போ ஆடு என்ன பண்ணுச்சு? நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்தது. 3வது வசனத்துக்கு பக்கத்தில் அர்ப்பணிப்புன்னு எழுதி கொள்ளுங்க. ஆமென். முதலாவது என்னங்க? உறவு. 2வது உணவு. 3வது அர்ப்பணிப்பு. 3வது என்னங்க? அர்ப்பணிப்பு. யூ ஆர் கம்மிங் டு த சர்ச் வித்தவுட் எனி டெடிகேஷன். சபைக்கு வர்றது பெருசு இல்லை, உங்களுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கு? ப்ரேயர் பண்ணுறதுக்கு உங்கள் அர்ப்பணிப்பு எப்படி இருக்கு? காணிக்கை கொடுக்கறதுக்கு அர்ப்பணிப்பு எப்படி இருக்கு? யூ மஸ்ட் சப்போர்ட் த மினிஸ்ட்ரி. எத்தனை பேருக்கு பாஸ்டர் ஆசீர்வாதமாக இருக்கிறார்? அவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொன்னா போதும். எத்தனை பேர் பாஸ்டருக்கு ஆசீர்வாதமாக இருக்கீங்க? நான் பாஸ்டருக்கு ஆசீர்வாதமாக இருக்கேன். இருக்கணுமா இல்லையா? அவர்கிட்ட இந்த ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதுமா? சபையிலேருந்து ஆசீர்வாதம் வாங்குகிறோம். சபைக்கு நான் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கேன் பாருங்கள். அந்த நீங்கள் எல்லாம் செய்தி கேட்டீங்க, அந்த சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்க. செய்தியை விட்டுட்டு இந்த பிள்ளைய பின்னாடி போனாங்க. யார் பெற்ற பிள்ளை? இதெல்லாம் நீங்கள் பெற்ற பிள்ளைங்க. அந்த அம்மா அங்கேருந்து கஷ்டப்பட்டு எதுக்கு வருது? செய்தி கேட்க வந்துச்சு. ஆனால் உங்களுக்காக அவர்கள் தியாகம் செஞ்சுட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்து வந்திருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பது. அல்லேலூயா. சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? பைபிள் சொல்லுது, அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார், நான் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். அல்லேலூயா. There must be a dedication to walk in the ways which God speaks to you. கர்த்தர் உன்னோடு பேசுகிற வார்த்தைகளின்படி நடக்கிறேன் என்கிற ஒரு உணர்வு உனக்கு எனக்கு வேணும். அர்ப்பணிப்பு. அவர் சொல்லுவார், அவருக்கு என்ன பாஸ்டர் தானே, அப்படி தான் சொல்லுவார். நம்ம அப்படியே செய்ய முடியுமா? சில பேர் வீட்டில் பேசிக்கிறது புருஷனும் பொண்டாட்டியும். அவர் என்ன அப்படி தான் சொல்லுவார். அவருக்கு வேறு வேலை கிடையாது, முழு நேர ஊழியத்தில் இருக்கார். நான் வேலைக்கு போக வேணாமா? எப்போ பார்த்தாலும் என்னை ஜோம் பண்ணு கூப்பிட்றாரு. சொல்லி வை. டெடிகேஷன் எப்படி இருக்குது பார்த்தியா? ஆனால் தேர்தல் வந்தோடனே 1000 ரூபா கொடுக்குறான்ட்டு காலையிலே போயிட வேண்டியது, அந்த கட்சிக்கு சொல்லிட வேண்டியது. அப்புறம் அது முடிஞ்சிருச்சு, அப்போ இந்த கட்சிக்கு போய் சொல்லு. அல்லேலூயா. அர்ப்பணிப்பு இல்லை. வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, அர்ப்பணிப்பு இல்லையா? நிறைய பிள்ளை ஸ்கூலில் படிக்கிற வரைக்கும் ஏசப்பா சோத்திரம் ஏசப்பா சோத்திரம் எல்லாம் பாட்டு பாடிக்கும். காலேஜ் போனோன்னா ஆள் காணாமல் போயிடும் சர்ச்சில். ஏன்டா காணாமல் போயிடுச்சுன்னா இப்போ காலேஜ் போயிட்டாகலாம். அப்போ எங்களுக்குலாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க கேட்குறேன், என்னடா உனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லையா? ஐயோ வேஸ்ட்ரி அப்படின்னோடனே இது ஒவ்வொன்றா தேட ஆரம்பிச்சு. நம்ம வேஸ்ட் போல் இருக்குது, பாஸ்ட் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலையே. பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா வேஸ்ட்னு சொல்லிக் கொடுக்கலையே. லவ் பண்ணலையா? என்ன பையன் நீனு? நாங்களாம் 3 சகல் பண்ணி ஒன்று விட்டுட்டு அப்புறம் நிம்மதியை பிடிச்சிக்கிட்டு இப்படியே போகிறோம்டா. என்னடா ஆம்பளை பையன் பைபிள்னு தூக்கிக்கிட்டு. அதனால பைபிளை பற்றியே சர்ச்சில் ஸ்கூலில் பேசுகிறதில்ல, காலேஜில் பேசுகிறதில்ல, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி அங்கே போனால் வடிவேலை பற்றி பேசுகிறது, சீரியலை பற்றி பேசிக்கிறது, பொம்பளை பிள்ளைகளை பற்றி பேசிக்கிறது. ஆனால் இங்கே வந்தோன்னே பைபிளை பற்றி பேசுகிறது. என்ன டெடிகேஷன்! எங்கே போச்சும் அர்ப்பணிப்பு? யோசேப்கிட்ட போய் சொன்னாங்க, டே
அந்த ஊரில் அந்த அந்த வீட்டில் இருக்கிற ஒரு அந்த அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரபு போத்திபார், பெரிய பணக்காரன், பெரிய பதவியில் இருந்தவன். அந்த காலத்தில் மனைவியை எதுக்காக வச்சுக்கிட்டானா அழகுக்காக தான் தூக்கிட்டு வருவான். சும்மா படிச்சிருக்கா வேலைக்கு போகுது அதெல்லாம் கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு வேண்டிய அழகான பொண்ணு. அவன் ஒய்ஃப் மஸ்ட் பி என்ன சொல்கிறது, ஒரு பியூட்டிஃபுல் உமன். இவன் அடிமையாக போயிருக்கிறான், வாலிப பையன். எல்லாரும் ஓடி போய் எல்லாரும் வேலைக்கு வெளில போயிட்டானுங்க. அந்த நேரம் பார்த்து இவன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறா. வாடா வாடா நம்ம தனியாக போகலாம்டா, ஜாலியாக இருக்கலாம்டா, புருஷன் இல்லைடா, எவனுக்கு தெரியாதடா, நான் சொல்கிறேன்டா, நான் அவனை உதவ பதவியில் வைக்கிறேன்டா, வாடா. அவன் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தானா அந்த அந்த இடத்துல மிகப்பெரிய பதவியில் இருந்திருப்பான். ஆனால் தேவ தரிசனத்தை நிறைவேற்றிருக்க மாட்டான். அவன் சொன்னான், நான் இப்படி செய்கிறதுனால உங்கள் வீட்டுக்காரருக்கு தப்பு செய்யலம்மா, நான் இப்படி செஞ்சேன்னா என் தேவன் என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு, காலேஜில் என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு, மொபைல் நோண்டும் போது பார்த்துட்டே இருக்கிறாரு, போர்வைக்குள்ளே வச்சு மொபைல் நோண்டும் போது கூட பார்க்குறாரு. அல்லேலூயா. போர்வைக்கு வெளியில் உங்கள் அப்பா அம்மா இருக்கலாம், ஆனால் போர்வைக்குள்ளே உங்கள் ஆண்டவர் உட்காந்துருப்பார். இன்ஸ்டாகிராமு அதில் லைக்ஸ் வாங்குறதுக்குன்னே பிள்ளைய ட்ரெஸ்ஸை அவுத்துருதுங்க டப்புன்னு. சால் இது கடை தேவையில்லை, இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டால் அவனு பார்க்க மாட்டான், குறைச்சிடற ட்ரெஸ்ஸை. ஏன்னா பார்த்து லைக்ஸ் வாங்கணும், வெக்கமா இல்லை? தேவ பிள்ளை பண்ணலாமா அப்படி? செல்ஃபி, என்னைக்கு செல்ஃபி வந்துச்சோ சுயத்தின் மேலே இருக்கிற ஆசை அதிகமாகிடுச்சு. தன்னையே பார்க்க வேண்டியது. பார்க்கும்போதே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டா அப்படியே தன்னை நயன்தாரா மாதிரியே இருக்குப்பா, என்ன அழகாக இருக்கேன் நான், இந்த பல்லு மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் போக வேண்டியது, இங்கே உருவ வேண்டியது, இங்கே உருவ வேண்டியது, இங்கே நீட்டி விட வேண்டியது. நல்லா இருந்த முடிய இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்த்துட்டு போவாங்க. கல்யாணத்து அன்னைக்கு அந்த பொண்ணு தான் வந்து நிற்கிதுன்னு பார்த்தா திடீர்னு ஒரு பேய் வந்து நிற்கும். என்னோட மேக்கப் போட்டானா, அதனுடைய ஷேப்பே மாற்றிருப்பான். இருந்தாலும் பயந்துருவான், ஐயோ தயவுசெய்து நீ மேக்கப்பே இல்லாமல் இரு, அதான் நல்லா இருக்கேன். போய் பாருங்கள் கல்யாணத்தில் வரும்போது. நானே பயந்துருக்கேன் நிறைய பேரை பார்த்து. என்னடா நம்ம போய் கஷ்டப்பட்டு ஒரு சபையில் போய் ஊழியம் செஞ்சு இப்படி கொண்டாந்துருக்கிற ஒரு ஆத்மா இந்த ஷேப்பில் கொண்டாண்டாங்களடா பாவிங்க. மேக்கப் டெடிக்கேஷன்னா மேக்கப் இல்லை. மேக்கப் போடு வேணான்னு சொல்ல, நான் கூட போடுவேன், வீடியோ எடுக்கணும்ல இடையில போடுவேன், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் நல்லா கவனி, நீ நீதியின் பாதையில் நடக்கிறதுக்கு, இன்னொருவன் நீதியின் பாதையில் நடக்கிறதுக்கு உன் ஃபோட்டோ வீடியோ இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. நீதியின் பாதையில் நீ நடக்க வேண்டும். அல்லேலூயா. There must be a dedication. You must prove yourself that you are a son of God and daughter of God. தானியேல் போய் கேட்குறாங்க, அப்பா நீ சாப்பிடுப்பா, நீ ராஜாவின் பிரபுக்களின் போஷணத்தை நான் உனக்கு தரேன்ப்பா, நீ தான் இந்த தேசத்தில் ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்க போகிறப்பா, சாப்பிடு அப்படின்னு அவன் சொன்னான். டே, நான் அடிமையாக வந்திருக்கலாம், ஆனால் கர்த்தரை நெஞ்சிலேருந்து எடுக்க முடியாதுடா நீனு. அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை நான் சாப்பிட மாட்டேன்டா, வேணா 10 நாள் நீ வெஜிடேரியன் கொடுத்து பாரு, நான் சாப்பிட்றேன். சொன்னா, தம்பி நீ 10 நாள் வெஜிடேரியன் சாப்பிட்டு இப்படி நின்னா என்னை போட்டு தள்ளிடுவார் ராஜா அப்படின்னா, டே 10 நாள் டெஸ்ட் பண்ணி பாரு எப்படி நிற்கிறேன். பைபிள் சொல்லுது, அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வதற்கு. நீ போய் தானியேலை வாசித்து பாருங்க, a man of dedication. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும்னா தானியேலை போய் பாருங்க. நான் என் பைபிள் எழுதி வச்சிருக்கிறேன், ஒவ்வொரு மனிதனுக்கும் மேன் ஆஃப் டெடிகேஷன். தானியேல் தெரியுமா, ராஜாவுக்கு தெரிந்திருக்க கடவுதுமா, அல்லது அந்த மொத அதிகாரத்தில் போட்டிருக்கு, அவனுடைய தேவனுடைய சமூகத்தை அவன்கிட்ட போய் இரக்கம் கேட்க போனான். ஆனால் எப்படி தெரியுமா, அவன் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் வெஜிடேரியன் சாப்பிடும்படிக்கு போகலை, தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு அவன் போய் அவன்கிட்ட இரக்கம் கேட்டான். நான் இதை சாப்பிட மாட்டேன், இது எவ்வளோ அசிங்கமானது, நான் சாப்பிட மாட்டேன், நான் கர்த்தரை அறியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேன், எவ்வளோ அழகியாக இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை பவுன் கொடுத்தாலும், எத்தனை ஏன் ஜாதியில் இருந்தாலும், எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், எனக்கு முதல்ல வேண்டியது என் தேவனுடைய பிள்ளை தான். அப்படி சொல்கிறவங்க தான் உண்மையான தேவனுடைய வைராக்கியமான பிள்ளைகள். ஆமென். வரலையே, சத்தமாக வரணுமே. அல்லேலூயா. உனக்கு நீனே ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணிக்க. தானியேல் அவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மதிப்பு வச்சுருந்தான். அந்த லைன் போட்டு அதை மீறவே மாட்டான். அவன் தான் என் வாலிபன். டெடிகேஷன். அல்லேலூயா. உனக்கு என்ன வேல்யூ இருக்குது? இங்கிட்டு இழுத்தா காற்றடிச்ச நாணல் மாதிரி இங்கிட்டு போயிடுற, அங்கிட்டு ஒரு பொண்ணு இழுத்தா அங்கிட்டு போயிடுற, இங்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு இழுத்தா ஃப்ரெண்டோட போயிடுற. உனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லையா? பைபிள் சொல்லுது அர்ப்பணிப்பு. 3வது வசனம் எத்தனை பேருக்கு புரியுது? நீதியின் பாதையில் நடத்துகிறார். அடுத்த 2 வசனம், ஐயோ வேமா போங்க. 4வது வசனம், அந்த ஆடு சொல்லுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எதுக்கு பயப்பட மாட்டேன்? பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன் அப்படின்னு அந்த ஆட்டை பாட்டை சொல்லும், என் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? காணாத தேவனை தன்னோடு இருக்கிறதை உணர்கிற ஒரு அனுபவம் ஒரு விசுவாசிக்கு மட்டும்தான் இருக்கு.
மற்றவர்களெல்லாம் பார்க்கிறதை நம்புகிறவர்கள். அதனால தான் அவங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்க வேண்டியது இருக்கு. நான் காணாத தெய்வத்தை எனக்குள்ளிருந்து வைத்து அனுபவிக்கிறவன். சத்தமா சொல்லுங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? 4வது வசனத்துக்கு பக்கத்தில் எழுதி கொள்ளுங்க, விசுவாசம். 4வது வசனத்துக்கு என்னது? விசுவாசம். பைபிள் சொல்லுது, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும். நான் கவனிங்க எல்லாரும் பாருங்க. இருள் வரும் வீட்டில், திடீர்னு கரண்ட் கட் ஆனோன்னு பிள்ளை எங்கே ஓடும்? ஒரு கத்திட்டு யார்கிட்ட ஓடும்? அம்மாட்ட போனோன்னு ஏன் அழமாட்டேங்குது? அதுக்கு என்ன தெரியுது? பேய் வந்து அம்மா பார்த்துக்குவா. அம்மாவோட ஒரு பெரிய பேய் இருக்கா? சரி, அப்படி சொல்ல, அம்மா சமாளிக்க முடியாத பேய் இருக்கா அப்படி சொல்ல வந்தேன். பிள்ளைங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. எங்கள் அம்மா போட்டு தள்ளிட்டாங்க ஃபஸ்ட்டு, சந்தோஷம். நானே சொல்லன்னு இருந்தேன் ஃபஸ்ட்டு, நீங்களே சொல்லிட்டீங்க. ஓகே. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கலாம்யா, ஆனால் ஏன் பயப்படாமல் இருக்கேன் தெரியுமா? என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் டெய்லி உணர்றேன். எப்படி உணர முடியும்? டெய்லி தேவ சமூகத்துக்கு போகாமல் எப்படி உணர முடியும்? அதனால தான் முதலே சொன்னேன், உறவு. தேவனுடைய உறவுல நீங்கள் எப்போ இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். எனக்கு என்ன நடந்தாலும் சரி, என் தேவன் சொல்லாமல் என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட போகாது. என் மேலே கை வைக்கணும்னா நான் கர்த்தருடைய கண்ணின் மணியாக இருக்கிறேன். என்னை தொடுகிறவன் என் கர்த்தருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். ஒருவன் என்னை தொட முடியாது. அல்லேலூயா. தட் இஸ் a faith statement. இந்த ஆடு சொல்லுது, நான் மரண இருளில் வேணால் நடத்திக்கலாம், நீ பகலில் நடத்திக்க, வெயிலில் நடத்திக்க, நைட்டில் நடத்திக்க, ஆனால் என் தேவன் என்னோட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றுமே நடக்காது. உங்கள் வாயில் என்ன வார்த்தை வருது சொல்லுங்கள்? இந்த மாதிரி வார்த்தையாக வருது? வீட்டில் இங்கே சர்ச்சில் பேசுகிறது கூட எல்லாத்தோட அல்லே சொல்லு அல்ல இல்லையா? என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. என்ன பாட்டு? என்ன நடந்தாலும் நன்றி ஆண்டவர் அங்கே போட்டு தள்ளிடுவார். அப்படி அப்போ சொன்ன பரவாயில்லம்மா, இன்றைக்கி 10 ரூபா போகும்போது காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்க, ஐயோ ஆண்டவரே, எவனோ நல்லா இருக்கிறான், என் வீட்டில் மட்டும்தான் இது நடக்குது. சின்ன வியாதி வந்தாலும் செத்துருவேன் போல் இருக்கு, நெஞ்சு வலிக்குது, எல்லாமே புலம்பல் தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் புலம்பல் இருக்கா? விசுவாச வார்த்தை இருக்கா? பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து கேளுங்க. நல்ல வேலைக்கு புருஷனை முன்னாடி சேர்த்து உட்கார வைக்கல, அவர் என்ன நறுக்குன்னு கேட்டிருப்பாரு. இங்கே பேசுறீல, வீட்டில் என்ன பேசுகிற? எப்போ பார்த்தாலும் புலம்பல் தான். பிள்ளை சரியில்லை, புருஷன் சரியில்லை, பணம் இல்லை, இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது. விசுவாசத்தில் என்னைக்கு பேசுகிறோம்? கவனிங்க, எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியல என்னால். விசுவாசத்தில் ரொம்ப முக்கியமானது, யோவான் ஸ்நானன் பிள்ளை பார்க்கும்போது, அந்த பிள்ளை பிறக்க போகுதுன்னு அவன்கிட்ட போய் சொல்கிறார் அவங்க அப்பாட்ட. ரொம்ப நாள் அவர் சொல்கிறார், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. வந்தோடனே சொல்கிறார். அப்போ எத்தனை வருஷமாக அந்த மனுஷன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், வயசான மனுஷன். ஜெபம் கேட்கப்பட்டது. என்ன கேட்கப்பட்டது? உன் மனைவியாகிய எலிசபெத் வயதான காலத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறா. நான் கேட்குறேன், எப்படி ஆகும்? நீ தானடா ஜெபம் பண்ண? அது தானடா நான் சொல்கிறேன், உன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு. நான் பேருக்கு சும்மா ஜெபம் பண்ணி வச்சேன், சும்மா போட்டு பார்ப்போன்னு. ஒரு முறை அப்படி அவர் ஜெபம் பண்ணோன்னே, ஒரு முறை ஒரு அம்மா வயசான பாட்டி நைட்டு படுக்கும்போது, ஆண்டவரே, பாஸ்டர் விசுவாசத்தை பற்றி பேசுகிறார், நைட்டு உட்காந்து ஜெபம் பண்ணுது. ஆண்டவரே, டெய்லி காலையில் எழுந்திரிச்சு கண்ணு தெரியல எனக்கு சரியா, கடந்து போகும்போது ஒரு கல் ஏதோ தடிக்கிறது. ஆண்டவரே, எப்படி ஆகுது இந்த கல்? எந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிடுங்க, நாளை காலையில் போகும்போது அந்த கல் மலைகள் என்னாகும், பெயர்ந்து சமுத்திரத்தில் போன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் கல் பெயர்ந்து போ. காலையில் எழுந்திரிச்சு போனால் என்ன இருக்கும்? கல் இருக்கும். இது உங்கள் விசுவாசமா? அந்த அம்மா நேராக போனால் கல் இருந்துச்சு. தடுக்கணுன்னு சொன்னிச்சான். எனக்கு அப்போவே தெரியும். என்ன விசுவாசம் பாரு, எனக்கு அப்போவே தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் மேலேயும் நம்பிக்கை இல்லை, உன் ஜெபத்து மேலேயும் உனக்கு நம்பிக்கை இல்லை, அப்புறம் உனக்கு எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்வார்? சர்ச்சில் உட்காந்து ஆமே நல்ல இல்லையா சொல்லிவிட்டு வீட்டில் போயிட்டு எப்போ பார்த்தாலும் நான் அப்படியே இருக்கேன்னு புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் வார்த்தையை மாற்று. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கொஞ்சம் மாற்றி பேசு. அதே புலம்பலை எவ்வளோ நாள் தான் கர்த்தர் கேட்பார்? சொல்லுங்கள். இதே பக்கத்தில் கை கொடுத்து, அதே புலம்பலை கர்த்தர் எவ்வளோ நாள் தான்? புருஷனே கேட்க மாட்டேங்கிறாரு, எப்படி கர்த்தர் கேட்பாரு? ஆமே. ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசம் எங்கே போச்சு? விசுவாசம் எங்கே போச்சு? பாட்டு மட்டும் பாரு. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. வீட்டுக்கு போனா அந்த கிருபை இருக்குன்னு நம்புறியா? வசனம் உண்மை நம்புறியா? அப்போ வீட்டில் இனிமேல் பேசுகிறத மாற்றணும். ஆமேன். பாஸ்டருக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு. இந்த பொம்பளைங்க சரியாக பேசலைன்னா நீங்கள் பாஸ்டர்கிட்ட வந்து போட்டு கொடுக்கலாம். அல்லேலூயா. புலம்பிக்கிட்டே இருந்தாங்கன்னா போட்டு கொடுக்கலாம். உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு. உங்கள் வீட்டுக்காரர் இப்படி புலம்புனார்னா பாஸ்டர்கிட்ட போட்டு கொடுக்கலாம். அல்லேலூயா. முடிந்தால் அவர் வெளிநாட்டில் இருந்தால் வாட்ஸ்அப்பில் போட்டு கொடுக்கலாம். அல்லேலூயா. விசுவாசமாக பேசுங்க, விசுவாசமாக பேசுங்க. அப்போ பைபிள் சொல்லுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எப்போ நன்மை வரும் தெரியுமா? நான் உங்களுக்கு ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டு போகிறேன்.
ஏன் இவ்வளோ தூரம் நடந்து டெடிகேஷனோட இருந்து உணவு சாப்பிட்டு சர்ச்சுக்கு போய் எல்லாம் இருந்து எங்கே நம்ம ஃபெயிலியர் ஆகிறோன்னு இந்த வசனத்தில் என்ன தெரியுமா? விசுவாசம் என்ன சொல்லுதோ அதுதான் அற்புதமாக மாறும். உன் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், உன் விசுவாசித்தபடியே உனக்கு கடவுதுன்னாரு ஆண்டவர். ஒரு பிரச்சனைகளுக்குள்ள நீ உங்களை நடத்திட்டு போகும்போது நீ விசுவாசமா பேசுனீன்னா என்ன நடக்கும் தெரியுமா? உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நன்மைகளாய் மாறிவிடும். அல்லேலூயா. யோசேப்பு ஒரு முறை கூட புலம்பல, கர்த்தர் என்னை குழியில போட்டார்னு. அவன் சொன்னான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அது எனக்கு நன்மையாக மாற பண்ணினார். அல்லேலூயா. That is faith. A Christian must speak faith. விசுவாசத்தை பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த ஆடு பேசுனுச்சு. என்ன பேசுனுச்சு? என்ன பொல்லாப்புக்கு என்னோட கூட இருந்து உங்களுக்கு கோல் உம்முடைய தடி என்னை தேற்று. 5வது வசனம் முடிச்சிடலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது வழிகிறது வழிகிறது. ஆடு அப்பா இது. அல்லேலூயா. சொல்லுங்க பாப்பா, ஆடு என்ன? இப்போ கேள்வி கேட்டால் தான் பைபிள் ஆன்சரே கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் உங்களை கேள்வி கேளுங்கிறேன். இந்த பசங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், பைபிளில் நீ கேள்வி கேளு, பைபிள் ஒன்றை திருப்பி கேள்வி கேட்குன்னு. எங்கள் சர்ச்சில் வாலிப பசங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், பைபிளை கேள்வி கேட்டு படி. ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் போது 4 கேள்வியை கேளு, அதுலேருந்து ஆன்சர் கிடைக்கும். கொஞ்சம் நேரம் ஆன்சர்லாம் கிடைச்ச பிறகு பைபிள் ஒன்னே பார்த்து 2 கேள்வி கேட்கும், நாக்கு பிடிக்கிற மாதிரி. அந்த மாதிரி கேள்வி கேட்டுருச்சுன்னா உன் உள்ளத்தில் இருக்க பாவம்லாம் வெளியில் போயிடும். அல்லேலூயா. 5வது வசனத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறீர். ஆடு என்ன செய்தது? நாயை குளிப்பாட்ட போயிருக்கீங்களா? அது தண்ணியை தூக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணும்? அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். நான் என்ன பண்ணுகிறேன்? அவர் என்னை அபிஷேகம் பண்ணும்படி விட்டு கொடுக்குறேன். அல்லேலூயா. ஏசு 30 வயசு ஆயிடுச்சு, ஞானஸ்நானம் எடுக்க போறாரு. உடனே அங்க இருக்கிற யோவான் ஸ்நானம் கேட்கிறான், ஆண்டவரே நான் உம்முடைய கைகளிலே ஞானஸ்நானம் பெற இருக்க, நீர் என் கைகளிலே ஞானஸ்நானம் பெறலாமோ அப்படின்னு சொன்னோன்னே அவரை பார்த்து சொல்றாரு, இல்லப்பா, எல்லா நீதியையும் நிறைவேற்றுவதற்கு இது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அபிஷேகம் பண்ணும்போது, ஏன்னா அவர் தண்ணியில் இறங்கிட்டு மறுபடியும் வெளியில் வரும்போது தான் யார் வந்து இறங்கினா? பரிசுத்த ஆவியான ஒரு புறாவை போல இறங்கினார். அவர் கீழ்ப்படியலைன்னா அது நடந்திருக்காது. அப்போ 5வது வசனம் எதை காண்பிக்கிறது தெரிகிறமா? அபிஷேகத்தை காண்பிக்கிறது. இதை மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிட போகிறேன். அபிஷேகம் என்ன? என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி. இப்போ என்னன்னா, உங்கள் வீட்டு எழுத்து வீட்டுக்காரன் உங்கள் மேலே ரொம்ப இனிமையாக இருக்கான். எத்தனை பேர் அவனுக்கு முன்னாடி சோறு உட்காந்து நல்லா சாப்பிடுவீங்க? அதுக்கு இப்போ அவன் எப்போ பார்த்தா நம்மளை பார்த்து பொறாமப்படுறான். கண்ணு பற்றும். என்ன பற்றும்? கண்ணு பற்றும். இவ்வளோ பெரிய கருப்பு போட்டு பிள்ளைக்கு வச்சு அனுப்புறது எதுக்கு? கண்ணு பற்றும். நம்ம கதவை மூடிட்டு தானே சோறு திம்போம். நல்ல பிரியாணி வச்சா, ஏன்னா ஏத்தாப்பில் பார்த்தானா பொறாம வந்துடணும். கர்த்தர் அப்படி செய்ய மாட்டாராம். என் சத்துருக்களுக்கு முன்பாக என்ன, கதவை திறந்து வை, சத்துருக்கெல்லாம் பார்க்கட்டும், நீ சோறு தின்னு, உன் வயிறு நிரம்பும், அவன் வயிறு எரியும். சொல்லுங்களேன் அல்லேலூயா. கர்த்தர் எப்படிங்க? அவர் ஒரு மாதிரி. அல்லேலூயா. அவன் வயிறு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் வயிறு நிரம்பும், எதிரி வயிறு எரியும். அவன் எரிய நான் திங்கணும். என் ஆண்டவருக்கு எப்படி ஆசைப்பார். அல்லேலூயா. இனிமேல் வீடு கட்டும்போது கழுதையெல்லாம் வைக்காத. ஏன் தெரியுமா? அவன் வயிறு எரிய நான் நல்லா இருப்பேன். அல்லேலூயா. என்ன பண்ணானா, அவர் 10 சத்துருக்களுக்கு முன்பாக எல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி சோறை போட்டு என்ன பண்ணுறாரு? பைபிள் சொல்லுகிறது, என் தலையை எண்ணெயால் எதிரிகள் எல்லாம் பார்க்கும்படிக்கு. நல்லா கவனிங்க, எதிரியோடு பிசாசோடு நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தத்தில் உன்னை ஜெயிக்க வைக்கிறது தான் தேவனுடைய வேலையை தவிர உனக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்கிறதுக்காக அல்ல. உன்னை ஜெயிக்க வைப்பார். எப்போ தெரியுமா? உன்னிடத்தில் வர வேண்டிய ஆசீர்வாதமெல்லாம் திருடி வச்சிருக்கிற பிசாசை அவனுடைய கால்களின் கீழே நசுக்கி அந்த ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரிக்க பண்ணுகிற தேவன் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீ ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே, அவர் சொல்லுவார், நான் தான் உனக்கு ஏற்கனவே அதிகாரம் கொடுத்துட்டானே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் நாமத்தினாலே புறப்பட்டு போங்கள், பிசாசை துரத்துவீர்கள், நோய்களை குணமாக்க, எல்லாம் சொல்லிட்டேனே. திருப்பி என்னகிட்டே வந்து கேட்குறியே? ஒரு மேனேஜருக்கு நான் போஸ்ட் போட்டு கொடுத்த, தம்பி இந்த சர்ச்சை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஐயா அந்த அம்மா ஃபோன் பண்ணுது, ஐயா அந்த காசு கேட்குது இப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் என்கிட்ட வந்தா, அதுக்கு தானடா உடனே வேலையை வச்சேன். ஆண்டவர் இங்கேருந்து போகும்போது சொல்கிறாரு, இந்த பார், இனிமேல் நான் கிளம்பிட்டேன், இனிமேல் நான் அங்கே போய் உட்கார போகிறேன் வலது பாரசத்தில், இனிமேல் நீ தான் அந்த சர்ச்சை பார்த்துக்கணும். அல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற சுவிசேஷ ஊழியத்தை நீ தான் பார்த்துக்கணும் அப்படி நம்மள்ட்ட கொடுத்துட்டார். சுவிசேஷ ஊழியத்தை யார் செய்யணும்? இயேசுவா செய்வார். யார் செய்யணும்? நான் தான் செய்யணும். அதே போல தான் பிசாசு துரத்துறது இயேசு செய்ய மாட்டார். பிசாசை நான் தான் துரத்தணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? வியாதியை யார் துரத்தணும்? நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே வியாதியை குணமாக்க. அவர் சொல்லுவார், நீ தான்டா குணமாக்கணும். நீ கையை வச்சு போன்னு சொல்லலைன்னா நான் சுகமாக்கவே முடியாதுடா. நீ சொல்லு, நான் போக செய்கிறேன். அல்லேலூயா. புரியுதா எத்தனை பேருக்கு நான் சொல்றது? அப்ப அவர் என்ன பண்றாரு கவனிங்க, he is not avoiding, அதாவது எதிரியை உன்னை விட்டு விலக்கிறது இல்ல. நல்ல கவனிங்க, எதிரிக்கு மேலாக உனக்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறார். அல்லேலூயா. that is called anointing.
எதுக்கு தெரியுமா அனாயிண்டிங்க? இங்கே ஒரு பாத்திரம் நிரம்பி வழியுது. நிறைய பேர் இந்த பாத்திரம் நிரம்பி வழியுதுன்னு என்ன நினச்சிக்கிறாங்க? அப்பா என் பாத்திரம் நிரம்பி வழியுதுடா, என் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதம். நோனோ, அந்த பாத்திரத்தை சொல்லலை. கவனிங்க. ஆடுகள் அந்த நாட்களில் வெளியில் படுத்திருக்கும். பூச்சிகள்லாம் வந்து அந்த ஆட்டை கடிக்கும். இந்த ஆடு கடிக்காமல் இருக்க, அந்த பூச்சிகளை கடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த 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 ஆடுகளுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு எண்ணெயை பூசுவாங்க. அந்த எண்ணெயை பூசுவாங்க. இந்த எண்ணெயை பூசினா அந்த ஸ்மெல்லுக்கு என்ன பண்ணாது? நம்ம ஊரில் இந்த என்னது கொசுவுக்கு பூசிக்கிறாங்க பாருங்க, பூசிக்கிட்டால் கொசு வராதுன்னு, அதே மாதிரி அந்த பூச்சி வராது. அப்போ அதுக்காக எண்ணெயை எடுத்து வச்சுருப்பார் பாருங்க. அந்த பாத்திரத்தை தான் சொல்கிறார். என்ன அர்த்தம் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். பிசாசு எவ்வளவு அதிகமாக உனக்கு எதிராக வருகிறானோ, உன் சொந்தக்காரங்களில் உனக்கு ஒரு மந்திரம் பண்ணலாம், பக்கத்து வீட்டுக்காரன் மந்திரம் பண்ணலாம். ஆண்டவர் போய் நேராக நில்லு அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவனுக்கு மேலே உனக்கு பாத்திரம் நிரம்பி ஊற்றிக்கிட்டே இருப்பார். உன் தலையில் ஊற்றிக்கிட்டே இருப்பார், உன் மேலே ஊற்றிக்கிட்டே இருப்பார். உன் மேலே இருக்கிற அபிஷேகம் பெருக 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 பிசாசின் தலையை நீ நசுக்கி போடுவாய். உனக்கு விரோதமாக இருக்கிற பேய்கள் அடங்கி போயிடும். உனக்கு விரோதமாய் மந்திரவாதம் ஒன்றுமே செய்ய முடியாது. சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமேன் சொன்னவங்களுக்கு மட்டும் அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன் ஆண்கள் எல்லாம். அல்லேலூயா. அப்போ எந்த பிரச்சனையும் நீ ஜெயிக்கக்கூடிய பலனை கொடுத்து விட்டார். அப்படின்னா தான் நீ ஜெயிக்க 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 அடுத்த வசனம் சொல்லும், ஜீவனெல்லாம் நன்மை. ஒவ்வொரு பிசாசையாக போட்டல்னா உனக்கு ஒரு நன்மை வந்துடும். அல்லேலூயா. பிசாசு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிசாசு ஏன் தெரியுமா பிடிக்கும்? ஊழியம் செய்கிறதுல பெரிய ஊழியம் செய்கிறது அதுதான். தங்குன்னு ஆடிக்கிட்டே ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரும். அது வந்து போக மாட்டேன்னு ஜாம் பண்ணோன்னு அது போயிடும். இந்த ஆள் வயிற்றுக்கு சபைக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த விசுவாசி இருக்கான் பாரு, அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? உள்ளே வந்துட்டு இங்கே இருக்கிற விசுவாசியை கிளப்பி வெளியில் அனுப்பிடுவான். இப்போ சொல்லுங்கள், யார் நல்லா ஊழியம் செய்கிறா? ஹலோ, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தேவையில்லாமல் ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறான்னு வச்சுங்களேன், கவலையப்படாதீங்க, அடுத்த வெற்றி வருதுன்னு அர்த்தம். ஆமேன்னு சொன்னவங்களுக்குலாம் வெற்றி வருது. ஆம்பளைங்களுக்கெல்லாம் வெற்றி வேணாமா? பிஸ்னஸில் வேலையில் வேணாமா? எத்தனை பேர் வேலையில் நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறான். அந்த வேலையில் கிரியை செய்கிறவன் நம்மளை கம்பெனியை விட்டு அனுப்பணும்னு பார்ப்பான். ஆனால் கர்த்தர் மேலே அபிஷேகத்தை கொடுத்தாருனா, ஞானத்தை கொடுத்தாருனா, பைபிள் அப்படி தான் சொல்லுது. சிங்க கெபியில் கொண்டு போய் தானியலை தூக்கி போகிறதுக்கு எல்லாம் பிரச்சனை பண்ணானுங்க. கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த விசுவாசத்தினால அந்த பிசாசு அந்த சிங்கங்களின் வாய்களை அடைத்தார். அடுத்த நாள் கேட்டோன்னே என்ன பண்ணார்? இவனுக்கு விரோதமாக பேசின குரூப்பெல்லாம் தூக்கி உள்ளே போட்டான். அது யாருமே சொல்லலை. ராஜா கோவம் வந்து இவனை வெளியில் எடுத்துட்டு அவனை தூக்கி போட்டான். என்ன நடந்துச்சு தெரியுமா? அவன் கீழே வரதுக்கு முன்னாடியே சிங்கம் பாஞ்சு சாப்பிட்டுருச்சு. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு விரோதமாக பண்ணுறவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிட்டானா இல்லையா? கர்த்தர் யாருங்கிறது அந்த உலகத்துக்கு தெரிய வச்சுட்டானா இல்லையா? ஒரு கோலியாத்துன்னு வரலன்னா தாவீதுன்னு ஒருத்தன் இருக்கானே தெரிஞ்சிருக்காரு. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் செய்யும் போது கர்த்தர் உங்களிலிருந்து வெளிப்படுவார். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களிலிருந்து வெளிப்படும். நீங்கள் ஜெயமுள்ளவர்களாய் வாழுவீர்கள். இப்போ சொல்லுங்கள், நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களை தேடி வருமா வராதா? ஏன்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? முதல்ல உறவில் இருக்கிறீங்க. ரெண்டாவது ரெகுலராக உணவு சாப்பிட்றீங்க. மூணாவது அர்ப்பணிப்பு. யூ ஆர் டெடிகேட்டட் பீப்புள். தேவனுக்காக வாழணும், சாகணும், செத்தாலும் பரவாயில்ல, தேவனுக்காக தான் வாழணும், வைராக்கியமாக இருக்கிறீங்க. நாலாவது விசுவாசம் நிறைந்தவர்கள். எவன் வந்து எதிர்த்து நின்னாலும் உங்கள் விசுவாசத்தை அசைக்க முடியாது. ஐந்தாவது உலகத்தின் மனிதனானாலும் பாரலோகத்தில் இருக்கிற பேய்களானாலும் சரி உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் என் மேலே நிரம்பி 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 என் பாத்திரத்திலேருந்து வந்துக்கிட்டே இருக்கு. நான் எல்லா நாளும் நன்மையாக தான் இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த 5 காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் தான் நல்லது. உங்களை அர்ப்பணிங்க, உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க. யாருக்காகவும் அதை விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளை. அப்படியே கண்ணை மூடலாமா? கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம்.